தி பாஸ் அத்தியாயம் 356. ஸ்டீஃபன் அசோக்கை தூண்டிவிட்டு பந்தயத்திற்கு ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும் என்று பார்க்க, அதற்குள் சூர்யா அசோக்கை பார்த்து, அசோக், கோவத்துல முடிவெடுக்காத, உன் உயிரை பணைய வைக்கிற பந்தயம் எல்லாம் வேண்டாம் என்று அவனை தடுத்தான். ஆனா பிரதர் என்று அசோக் இப்போது மிகுந்த கோபத்தில் இருந்தான். எதிரில் இருப்பவன் நிமிடத்திற்கும் நிமிடம் அவனது கோபத்தை தூண்டிவிட்டுக் கொண்டே இருந்தான். ஒருவேளை அவன் இந்த பந்தயத்திற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் எதிராளி இன்னும் மோசமாக சொல்ல மாட்டானா? ஸ்டீஃபன் வேண்டுமென்றே அசோக்கை தூண்டிவிட்டு அவனது உயிரை பணயம் வைக்க பந்தயத்திற்கு ஒப்புக்கொள்ள செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான் என்பது சூர்யாவிற்கு தெளிவாக புரிந்தது. கடந்த போட்டிகளை வைத்து பார்க்கும்போது அவர்களுக்கு அசோக் அணியினர் குறித்து தெளிவான விவரங்கள் தெரிந்திருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதிராளி தன் வாழ்க்கையையும் பணயம் வைக்கிறேன் என்று சொன்னாலும் கூட அவர்கள் ஜெயிப்பதற்கு தான் அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிந்தது சூர்யாவிற்கு. எனவே கோபத்தில் எந்த ஒரு தவறான முடிவும் எடுக்கக்கூடாது என்று எண்ணினான். அசோக், நான் சொல்றது கேளு, பந்தயத்துக்கு ஒத்துக்காத என்று அசோக்கின் தோள்களில் கை வைத்தபடி தீவிரமான குரலில் சொன்னான் சூர்யா. அசோக் அவனுடன் போட்டி போட எண்ணினான். ஆனால் சூர்யா இப்படி சொன்ன காரணத்தினால் அவன் வார்த்தையை மதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான். சூர்யா சொன்னதும் அசோக் தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதை கண்ட ஸ்டீஃபன், இந்த இண்டஸ்ட்ரியில அவ்வளோ பிரபலமா இருக்க அசோக் இப்படி கோழையா இருப்பான்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்ல. உங்க ஊர் ஆளுங்க எல்லாருமே இப்படிதானா என்று கேட்டான். அவனுக்கு எப்படியாவது அசோக்கை கோபப்படுத்தி தான் சொன்னதற்கு ஒப்புக்கொள்ள செய்ய வேண்டும் என்று இருந்தது. அதே சமயம் சூர்யா இதில் தலையிடுவது அவனுக்கு எரிச்சலாக இருந்தது. எனவே அவன் சூர்யாவை கோபமாக முறைத்து பார்த்தான். அசோக் தான் கிட்ட வேலை செய்யற ஒருத்தன் சொல்றதை இவ்ளோ அமைதியா கேட்பார்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா எல்லாத்துக்கும் உங்ககிட்ட வேலை செய்யறவங்க சொல்றதே கேட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா? என்ன சொன்ன? தைரியம் இருந்தா இப்ப சொன்னதை திரும்ப சொல்லு பாப்போம் என்று அசோக் எதுவும் பேசும் முன்பாகவே அவனுடன் இருந்த போட்டியாளர்கள் வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களுடன் சண்டைக்கு சென்றனர். இதை கண்ட ஸ்டீஃபன் தன் கண்களை சுருக்கி அவர்களை பார்த்தான். ஆனாலும் அவனுக்கு இதிலிருந்து பின்வாங்கும் எண்ணம் இல்லை. அவன் சீற்றத்துடன், அப்போ உங்க ஊர் ஆளுங்க எல்லாருமே இப்படிதான் போல, உங்க யாருக்கும் எங்க கூட போட்டி போட்டு ஜெயிக்கிற திறமை இல்ல, அதனால இப்படி உங்க கூட போட்டிக்கு வரவங்களை அடிச்சு கஷ்டப்படுத்தி தான் ஜெயிப்பீங்க போல. இந்த விஷயம் மட்டும் வெளியில போச்சுன்னா அப்புறம் நீங்க வேற எந்த நாட்டு ஆட்களோடையும் போட்டி போட முடியாத மாதிரி ஆயிடும், வேண்டாம் என்று சொல்லி தன் நாட்களை கை நீட்டி தடுத்து நிறுத்திய அசோக் அவர்களை முன்னே செல்ல விடாமல் தடுத்தான். இந்த ஸ்டீஃபன் சரியான விஷமாக இருந்தான். அவன் எல்லாவற்றையும் சரியாக திட்டமிட்டு வந்திருக்கிறான். அவர்கள் எப்படி சென்றாலும் அவன் இதிலிருந்து நூல் பிடித்து ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி தங்களை பின்வாங்க செய்கிறான். அசோக் தடுத்ததும் அப்படியே நின்று விட்டவர்கள் ஸ்டீஃபனை முறைத்து பார்த்தனர். அவர்கள் முறைத்ததும் ஸ்டீஃபன் அவர்களை சீண்டும் விதமாக அலட்சியமாக முகத்தை திருப்ப, அதில் அவர்களுக்கு அவனை இப்போதே கொன்றுவிடும் வேகம் உண்டாகியது. அவன் மீண்டும் அசோக்கை பார்த்து, உனக்கு உன் உயிரை பணைய வைக்கிற அளவுக்கு தைரியம் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம வேற பந்தயம் வச்சுக்குவோம். நான் தோத்துட்டா என்னோட ஒரு கையை எடுத்துடலாம், நீ தோத்துட்டா உன் கையை எடுத்துடணும். இது உனக்கு ஓகேவா? இதுக்காவது உனக்கு தைரியம் இருக்கா? ஸ்டீஃபன், போதும், அவனை பயமுறுத்துறத நிறுத்து. பாரு, அவன் மூஞ்சி எவ்வளவு பாவமா மாறி போச்சு. ஆமா ஸ்டீஃபன், அவன் பச்சை குழந்தை, நீ இப்படி அவனை பயமுறுத்தினா அவன் பயந்து போயிடுவான் என்று அவனுடன் இருந்த சக போட்டியாளர்கள் ஸ்டீஃபனின் எண்ணத்தை புரிந்து கொண்டு அவனை போல அசோக்கை தூண்டிவிடும் விதமாக பேச ஆரம்பித்தனர். அசோக், நீ ஒரு கோழை, உனக்கு உன் கைய பணையமா வைக்க கூட தைரியம் இல்லையா? சரி விடு, நான் இன்னுமே இறங்கி வரேன். நீ தோத்துட்டா எல்லார் முன்னாடியும் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும், இது ஓகேவா என்று கேட்டான் ஸ்டீஃபன். அசோக்கின் எண்ணம் புரிந்தார் போல அவன் தொடர்ந்து அம்பு எய்து கொண்டே இருந்தான். இதுதானே உன் பந்தயம், சரி வச்சுக்குவோம் என்று அவனிடம் சொன்ன அசோக் பின் சூர்யாவை பார்த்து, சாரி பிரதர், நான் இதுக்கு கூட ஒத்துக்கலனா அப்புறம் இந்த போட்டியில கலந்துக்க கூட எனக்கு தகுதி இல்லாம போயிடும் என்று சூர்யாவின் வார்த்தையை மீறியதற்காக மன்னிப்பு கேட்டான் அசோக். அவன் ஏற்கனவே தன் மனதை தயார் செய்து கொண்டதால் சூர்யா அதற்கு மேல் அவனிடம் எந்தவித மறுப்பும் தெரிவிக்கவில்லை. அவன் அசோக்கை அமைதிப்படுத்தும் விதமாக, அசோக், இந்த போட்டி நீ ஏற்கனவே கலந்துகிட்ட மாதிரி இருக்காது, உன்னோட பாதுகாப்பு தான் மத்த எல்லாத்தையும் விட முக்கியம்னு உன் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோ, உணர்ச்சி கொந்தளிப்புல எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாத என்று சொன்னான். புரியுது பிரதர் என்று அசோக் ஒன்றும் உணர்ச்சி வசப்பட்டு இந்த முடிவை எடுக்கவில்லை. இதில் ஏதோ சதித்திட்டம் இருப்பதாக அவனுக்கும் புரிந்தே இருந்தது. ஆனால் இப்போது அவன் இந்த பந்தயத்திற்கு ஒப்புக்கொள்வதை தவிர அவனுக்கு வேறு வழி இல்லை. உங்களால முடியும் அசோக் ப்ரோ, நீங்க எப்படியாவது அவங்கள தோக்கடிச்சே ஆகணும், நாம ஒண்ணு அவங்கள விட குறைஞ்சவங்க இல்லைன்னு அவங்களுக்கு காமிக்கணும் என்று அசோக்கின் அணியில் இருந்தவர்கள் அவனை உற்சாகப்படுத்தும் விதமாக பேசினார்கள். சரியான வெத்து வேட்டுங்க,
இன்னைக்கு நம்ம யாருன்னு அவங்களுக்கு காமிப்போம். இன்னியோட அவங்க மானம் மரியாதை எல்லாம் என்ன பண்றேன் பாரு என்று அசோக்கின் அணியினரை வெறுப்புடன் பார்த்தபடி சொன்னான் ஸ்டீஃபன். பின்னர் அவனது மாஸ்டர் ஆதமின் அருகே சென்று நின்று கொண்டு, மாஸ்டர், நான் முதல்ல அவன் உயிரை பணைய வைக்க வச்சிடணும்னு தான் பிளான் பண்ணேன். ஆனா அவனுக்கு அதுக்கு தைரியம் இல்ல. அதான் அட்லீஸ்ட் அவனை மன்னிப்பாவது கேட்க வைக்கணும்னு நினைச்சேன் என்று சொன்னான். இந்த மேட்ச் ரொம்பவே முக்கியம். நீ இதுல ஜெயிச்சே ஆகணும் ஸ்டீஃபன் என்று முகம் கருக்க சொன்னான் ஆதம். நீங்க கவலைப்படாதீங்க மாஸ்டர், எனக்கு தெரிஞ்ச அசோக்கை தோக்கடிக்கிறது ரொம்பவே ஈஸி என்று உறுதியாக கூறினான் ஸ்டீஃபன். அசோக்கை வெறுப்புடனும் அலட்சியமாகவும் பார்த்தபடிதான் ஆதமிடம் அவன் பேசிக் கொண்டிருந்தான். அசோக்கிற்கும் அவனது இந்த வார்த்தைகள் கேட்டது. அவன் தன் கை முஷ்டியை இறுக்கி பிடித்தபடி தன் காரை நோக்கி சென்றான். அவனது கார் ஆஸ்ட்ரோன் மேட்ரின். அந்த கார் ஜன்னல் கண்ணாடி வழியாக அங்கே நின்றிருந்த சூர்யாவின் பின்பம் தென்பட அதன் மேலேயே அவன் பார்வை நிலைத்து இருந்தது. ஸ்டீஃபன் தன்னை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறான். சூர்யா மட்டும் தொடர்ந்து அவனிடம் உயிரை பணயம் வைத்து விளையாட வேண்டாம் என்று தடுக்காமல் இருந்திருந்தால் அவன் கண்டிப்பாக கையை வைத்து விளையாட கேட்டபோது ஒப்புக்கொண்டிருப்பான். சூர்யா எதிராளியின் எண்ணத்தை உணர்ந்து கொண்டான். அதே சமயம் சூர்யாவின் மேல் ஸ்டீஃபனுக்கு உண்டான வெறுப்பையும் அவன் கணித்தே இருந்தான். ஆனால் ஸ்டீஃபனின் பார்வைக்கெல்லாம் பயப்படுமால் சூர்யா இல்லையே. அசோக், நீ மூர்க்கத்தனமா வண்டியை ஓட்டக்கூடாது, இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ என்று சொன்ன சூர்யாவுக்கு அசோக்கை நினைத்து கவலையாக தான் இருந்தது. ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்த அசோக், கவலைப்படாதீங்க பிரதர் என்று சொல்லி கார் கதவை திறந்து உள்ளே ஏறி அமர்ந்தான். நன்றியுள்ள நாய் தன்னோட முதலாளிக்கு என்ன ஒரு விசுவாசமா இருக்கான் என்று ஆதம் கூறினான். அவனுக்கு சூர்யாவின் மேல் எந்தவித எண்ணமும் இல்லை. அவன் அதை சொன்னவுடன் எல்லோரும் அதிர்ந்து போனார்கள். உடனடியாக சூர்யாவை தான் திரும்பி பார்த்தனர். ஆனால் சூர்யாவின் முகத்தில் எந்தவித உணர்வும் இல்லை. அவனை திரும்பி ஒரு பார்வை பார்த்தான் சூர்யா. அவன் பார்வையே கொடூரமாக இரக்கமின்றி இருந்தது. சூர்யாவின் கண்கள் அந்த கடுமையான பார்வையை வெளிப்படுத்துகிறது என்றால் அவன் தன் எதிராளியை கொல்லப் போகிறான் என்று அர்த்தம். அவன் கண்களில் இருந்த உணர்ச்சியே, உனக்கு வாழணும்னு ஆசை இல்லையா என்ற எண்ணத்தை தான் அங்கிருந்த எல்லோரும் ஆதமை பார்த்து யோசித்தனர். சூர்யாவை குறித்து அவர்கள் யாருக்கும் தெரியவில்லை என்றாலும் அசோக் அவனுக்கு கொடுக்கும் மரியாதையை பார்க்கும் போதே அவன் சாதாரண ஆள் இல்லை என்று எல்லோருக்கும் தோன்றியது. அசோக் போன்ற ஒருவனே சூர்யாவை எதிர்த்து பேசவோ அவனை பகைத்து கொள்ளவோ விரும்பவில்லை எனும் போதே சூர்யா எப்படிப்பட்ட ஆள் என்று அவர்களுக்கு புரிந்தது. ஆனால் ஆதம் இது எதுவும் தெரியாமல் இப்படி தைரியமாக பேசிக் கொண்டிருக்கிறான், இவனுக்கு இருக்கு என்று நினைத்தனர். இதை எண்ணியதுமே சூர்யா அவனை எதுவும் செய்து விடுவானோ என்று கிரணும் அவனுடன் இருந்தவர்களும் கொஞ்சம் பயந்துதான் போனார்கள். அவனை ஏதாவது செய்தால் அவனுக்கு தகுந்த பாடம் கற்றுக் கொடுத்தது போல இருக்கும் என்றாலும் கூட இந்த விஷயம் வெளியே சென்றால் இவர்கள் யாருக்கும் போட்டியிட்டு வெற்றி பெற முடியவில்லை, அதனால் தான் சண்டை போட்டு ஜெயிக்க பார்க்கிறார்கள் என்ற தகவல் தான் வெளியே வரும். அதன் பின்னர் அவர்கள் நாட்டின் மரியாதை தான் மொத்தமாக பாதிக்கும். ஒருவேளை சூர்யா ஏதாவது செய்ய போனால் கூட தன்னால் அவனை தடுக்க முடியாது என்று எண்ணினான் கிரண். ஆனால் சூர்யா எதுவும் செய்யாமல் அமைதியாக வேறு பக்கம் தன் பார்வையை திருப்பி தூரத்தில் பார்த்தான். அவனது இந்த செயலை பார்த்த பின்னரே கிரணுக்கு நிம்மதியாக இருந்தது. போட்டி தொடங்க இருந்தது. அசோக் மற்றும் ஸ்டீஃபனின் கார்கள் தூரமாக தெரிந்தது. இரண்டு கார்களும் லக்ஸரி கார்கள் என்பதால் கண்ணிமைக்கும் நொடியில் தூரமாக சென்றிருந்தது. கார் சென்று மறைந்ததும் அங்கு சுவரில் உண்டாக்கியிருந்த பெரிய திரையில் அந்த காட்சி தெரிய ஆரம்பித்தது. டிராக்கில் நடக்கும் எல்லா நிகழ்வும் இங்கு தெளிவாக தெரிய ஏற்பாடு செய்திருந்தனர். அசோக் முதல் இடத்தில் சென்று கொண்டிருப்பதை பார்த்து, வாவ், அசோக் ப்ரோ ஜெயிச்சிடுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று நம்பிக்கையுடன் பேசினார்கள் அவனது அணியினர். ஆனால் சூர்யா மட்டுமே அவர்களில் புருவ சுருக்கத்துடன் அந்த திரையை பார்த்து கொண்டிருந்தான். ஏனெனில் அசோக் வளைவுகளில் செல்லும் போது கூட வேகமாகவே சென்று கொண்டிருந்தான். அவன் செல்லும் வேகம் மிக அதிகம். அந்த வேகத்தில் சென்றால் கண்டிப்பாக ஓரங்களில் இடித்து அவன் கார் நொறுங்க கூட வாய்ப்பிருக்கிறது. மறுபுறம் ஸ்டீஃபன் அவனுக்கு பின்னால் சென்று கொண்டிருந்தான். அவன் செல்லும் வேகத்திற்கு வளைவுகளில் மிக ஆழமாக திரும்பினான். அவர்கள் இருவரில் ஒருவன் வேகம் வேகம் என சென்று கொண்டிருக்க இன்னொருவனோ நிதானமாக சென்று கொண்டிருந்தான். அதே சமயம் அங்கே அமர்ந்து திரையில் தெரியும் காட்சிகளை பார்த்து கொண்டிருந்த ஆதம் மற்றும் அவனது அணியினர் கமெண்ட் செய்து கொண்டிருந்தனர். அவர்கள் வெறுப்பாக மட்டும் பேசிக் கொண்டிருக்கவில்லை, ஸ்டீஃபன் தான் ஜெயிப்பான் என்று உறுதியுடன் பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் பேச்சும் சிரிப்பும் என அனைத்தையும் கேட்டு சூர்யாவின் மனது தவிக்க ஆரம்பித்தது. அசோக் இப்போது எப்படியாவது ஜெயித்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறான். இதன் காரணமாக அவன் தோற்பது மட்டுமில்லாமல் அவனது கார் வளைவுகளில் ஏற்படுத்தி இருக்கும் பாதுகாப்பு வளையங்களில் இடித்து நொறுங்கும் வாய்ப்பும் இருக்கிறது. அசோக் 2வது வளைவை தாண்டிட்டாரு, அவர் தான் முதல் இடத்துல இருக்காரு
என்று அவன் அணியில் இருந்த எல்லோரும் சந்தோஷமாக பேசிக் கொண்டார்கள். இதுதான் அவர்கள் வெளியே வந்து உற்சாகமாக தங்களது நாட்டின் கொடியை அசைத்து பெருமை காட்ட சரியான நேரம். ஆனால் அவர்கள் எல்லோரும் சந்தோஷத்தில் கவனிக்க தவறிய ஒரு விஷயம், ஸ்டீபன் அசோக்கிற்கு மிக நெருக்கத்தில் சென்று கொண்டிருந்தான். இது தற்செயலாக நடக்கும் நிகழ்வு இல்லை. அங்க பாரேன், அவங்க டீம் ஆளுங்க இன்னும் என்ன நடக்குதுன்னு கூட புரிஞ்சுக்காம இப்படி அப்பாவியா இருக்காங்க. ஆமா, இதுக்காக ஸ்டீபன் எவ்வளவு முயற்சி பண்ணி எதிரிய இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. இப்படி ஒரு நெருக்கமான இடத்துல எதிரிய கிராஸ் பண்ணனா முன்னாடி போற ஆள் கண்டிப்பா சைட்ல இடிச்சு செம்ம அடி வாங்குறது உறுதி. ஜெயிக்கணுங்கிற வெறியில கண்டிப்பா அவன் கார் கண்ட்ரோல மிஸ் பண்ணிடுவான். அப்படின்னா ஸ்டீபன் அசோக் அடிச்சு தூக்கணும்னு வெறியோட இருக்காரு என்று அவர்கள் பேசிக்கொண்ட எல்லாமே தொலைவில் இருந்தாலும் அவனது காது கூர்மையால் அனைத்தும் சூர்யாவிற்கு தெளிவாகவே கேட்டது. சூர்யாவிற்கு அசோக் பற்றி நன்றாக தெரியும். அவனுக்கு தன்னை குறித்த பெருமையும் பெருமிதமும் எப்போதும் அதிகம். ஒருவேளை ஸ்டீபன் அவனை பின்னுக்கு தள்ளிவிட்டால் அசோக் மனது பாதிக்கப்பட்டு அவன் ஆத்திரத்தில் அறிவை இழந்து செயல்பட ஆரம்பித்து விடுவான் என்று சூர்யா உறுதியாக எண்ணினான். ஏய், என்ன நடக்குதுங்க? அதெப்படி ஸ்டீபன் திடீர்னு அசோக்க பின்னாடி தள்ளி அவன் முன்னாடி போனா என்று பெரிய திரையில் தெரிந்த காட்சியை நம்ப முடியாமல் பார்த்தார்கள். ஸ்டீபன் லாவகமாக மூன்றாவது வளைவில் காரை திருப்பி அசோக்கை பின்னுக்கு தள்ளி முன்னால் சென்றிருந்தான். இது எப்படி முடிஞ்சது என்றுதான் பார்வையாளர்களின் வெளிப்பாடாக இருந்தது. ஸ்டீபன் முன்னாடி வந்துட்டான். அங்க பாரு அவங்க நாட்டு ஆளுங்களோட ரியாக்ஷன. அவங்க முகத்தை எல்லாம் பார்த்தா நம்ம இவ்ளோ தூரம் வந்து போட்டி போட்டது வேஸ்ட் போலவே என்று சிரித்துக் கொண்டார்கள் அந்த வெளிநாட்டு ரேசர்கள். அதே நேரம் சூர்யா தன் மனதினுள்ளேயே, அசோக், நான் சொன்னது நீ மறந்துட்ட என்று வேண்டிக் கொண்டான். சை என்று காரில் இருந்த அசோக் ஸ்டீரிங் வீலில் தன் கையை ஓங்கி குத்தியவன் ஸ்டீபனை பின்னுக்கு தள்ளும் முயற்சியில் இறங்கினான். அவனது கார் இன்னும் வேகமாக எடுத்தது. இரண்டு கார்களும் ஒன்றை ஒன்று வேகமாக பின்தொடர்ந்தது. ஸ்டீபன் தன்னுடைய அபரிமிதமான திறமையினால் தன் காரை விவேகமாக செலுத்திக் கொண்டிருந்தான். மறுபுறம் கார் வேகமாக செல்லும் காரணத்தினால் அசோக்கினால் தன் காரை கட்டுப்படுத்த முடியாமல் ஓரத்தில் இருந்த பாதுகாப்பு வளையத்தில் மோதியது. நல்ல வேளையாக அவன் இதிலெல்லாம் ஏற்கனவே அனுபவப்பட்டு இருந்த காரணத்தினால் அவன் சட்டென ஸ்டீரிங் வீலை திருப்பி பெரிய விபத்து ஏற்படாமல் பார்த்து கொண்டான். ஆனாலும் கூட ஒரே நொடியில் அசோக்கின் உடல் முழுவதும் வியர்த்து விட்டிருந்தது. ஒரு நொடி அவன் தாமதமாக செயல்பட்டிருந்தாலும் கார் மோதி இந்நேரம் அவனுக்கு மிகப்பெரிய விபத்து உண்டாகி இருக்கும் என்று அவன் பயந்து போனான். அப்போது சட்டனா அவன் காதில் மேட்ச் ஆரம்பிக்கும் முன்பாக சூர்யா சொன்ன, அசோக், உன் உயிர் தான் மற்ற எல்லாத்தையும் விட உனக்கு முக்கியமா இருக்கணும். கண்மூடித்தனமா செயல்படக்கூடாது என்று சொன்ன வார்த்தைகள் காதில் விழுந்தது. அதன் பின்னர் அசோக் ஆக்சலரேட்டரின் அழுத்தத்தை குறைத்து காரை ஓட்ட ஆரம்பித்தான். இப்போது கார் முழுவதுமாக அவனது கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனால் அவன் தன் வேகத்தை குறைத்ததும் அவனுக்கும் ஸ்டீபனுக்கும் இருந்த தூரம் அதிகமாகியது. மானிட்டர் வழியாக அசோக் தனக்கு பின்னால் தாமதமாக வருவதைக் கண்டு ஸ்டீபன் உற்சாகமாக விசில் அடித்துக் கொண்டான். இந்த ரேஸ் போட்டிகளில் எவ்வளவு வேகமாக செல்வார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். இதில் வெற்றி தோல்வியை முடிவு செய்வது சில வினாடிகள் மட்டுமே. எனவே அசோக்கின் அணியினர் எல்லோரும் இந்த நொடி மிகவும் அமைதியாகிவிட்டனர். யாரோ அவர்கள் முகத்தில் ஓங்கி அரைந்த உணர்வில் இருந்தனர். தி பாஸ், அத்தியாயம் 357. அசோக் டிராக் ஓரமாக இருந்த வலையில் அமைக்கப்பட்ட பாதுகாப்பு வலையில் மோதுவது போல சென்றதும் அவன் தன் காரின் வேகத்தை குறைத்ததும் அவனுக்கும் ஸ்டீபனுக்கும் இருந்த தூரம் அதிகமாகியது. மானிட்டர் வழியாக அசோக் தனக்கு பின்னால் தாமதமாக வருவதைக் கண்டு ஸ்டீபன் உற்சாகமாக விசில் அடித்துக் கொண்டான். இந்த ரேஸ் போட்டிகளில் எவ்வளவு வேகமாக செல்வார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். இதில் வெற்றி தோல்வியை முடிவு செய்வது சில வினாடிகள் மட்டுமே. எனவே அசோக்கின் அணியினர் எல்லோரும் இந்த நொடி மிகவும் அமைதியாகிவிட்டனர். யாரோ அவர்கள் முகத்தில் ஓங்கி அறைந்த உணர்வில் இருந்தனர். அவர்களால் அந்த உணர்வை தாங்கவே முடியவில்லை. தங்கள் தோல்வியை எல்லாம் அசோக்கின் வெற்றி சரி செய்துவிடும் என்று எண்ணியிருந்தவர்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று புரிந்து போனது. அவர்களால் இதை நம்பவே முடியவில்லை. அசோக் தான் முதலில் முன்னிலையில் இருந்தான். ஆனால் இப்போது அவர்கள் தோற்கும் நிலைக்கு வந்துவிட்டனர். இவ்வளவு குறுகிய நேரத்தில் இந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கும் நிலையை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க ரேசர்ஸ் முகங்களை பாருங்களேன், பாவம். நான் அந்த அசோக்கோட கார் நொறுங்கிறத பார்க்க ரொம்பவே ஆர்வமா இருந்தேன். ஆனா அது நடக்காத போல இருக்கே. அது பரவாயில்ல, இப்ப அவன் வந்து நம்ம முன்னாடி மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும், அத பார்க்கலாம் என்று சொல்லி எல்லோரும் போட்டியில் கவனம் செலுத்தினார்கள். ஸ்டீபன் முன்னிலையில் இருப்பது அவர்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் உள்ளுக்குள் அசோக்கை கொல்ல முடியவில்லையே என்ற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்கவே செய்தது.
ஏனெனில் அவர்கள் ஆசைப்பட்டது அசோக்கின் கார் நொறுங்கி அவன் அந்த விபத்தில் இறக்க வேண்டும் என்றுதான். அசோக் செல்லும் வேகத்தை வைத்து அவனது கார் கட்டுப்பாட்டை இழந்தால் தவிர மற்றபடி அவன் நல்லபடியாக வெற்றி கோட்டை தொட்டு விடுவான் என்று அவர்களால் கணிக்க முடிந்தது. அடுத்த சில நொடிகளில் 5வது டிராக் தெரிய ஆரம்பித்தது. ஸ்டீஃபன் முன்னால் செல்ல அசோக் அவனுக்கு பின்னால் சென்று கொண்டிருந்தான். அவர்களுக்கு இடையே இருக்கும் தூர இடைவெளியை வைத்து அவன் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. சே, இந்த முறையை நம்ம தோக்க போறோம்னு தெரிஞ்சிருச்சு. இந்த மேட்ச் நம்ம தோத்துட்டா தொடர்ந்து 5வது ரவுண்ட்லயும் நம்ம தோத்துடுவோம். இவனுங்க எதுக்கும் லாய்க்கல போல என்று பார்வையாளர்கள் சொல்லிக் கொண்டார்கள். அதே சமயம் அசோக்கின் அணியினருக்கும் நடக்கும் சூழ்நிலை கண்டு கொஞ்சம் மன அழுத்தமாக தான் இருந்தது. எப்படியாவது அசோக் இந்த ரவுண்டில் வெற்றி பெற்று விடுவான் என்றுதான் அவர்கள் எண்ணி இருந்தனர். அவனால் தான் தங்கள் அணியின் மானம் கொஞ்சமாவது காப்பாற்றப்படும் என்று நினைத்தார்கள். ஆனால் இதற்கு மேல் கொஞ்சம் கூட அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக தோன்றவில்லை. அனைவரும் எண்ணியது போல சில நொடிகளில் அசோக் தோற்று போய்விட்டான். ஸ்டீஃபனின் கார் தான் முன்னால் சென்று வெற்றி கோட்டை தொட்டது. அசோக்கின் கார் அடுத்த 20 நொடிகள் கழித்துதான் வெற்றி கோட்டை தொட்டது. இந்த முறை அவர்கள் அணி தோல்வியடைந்தது மட்டுமல்லாமல் அசோக்கிற்கும் இது மிகப்பெரிய அடி. தன் ஊரில் அவன் உருவாக்கிய தடத்தில் அவன் தோல்வியடைந்தது என்பது அவனுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய தோல்வி. அவனது எதிரி அவனை அடக்கி ஒடுக்கி இருக்க அவனால் இதை எப்படி தாங்க முடியும்? ஸ்டீஃபன் தான் கார் கதவை திறந்து அதிலிருந்து சிரித்தபடி இறங்கி வந்தவன் தனது வெற்றியை நன்றாகவே அனுபவித்தான். அவனது அணியினர் வேகமாக ஓடி வந்து அவனை சுற்றி வளைத்து கொண்டார்கள். அதோடு அசோக் அவன் காரிலிருந்து இறங்க காத்திருந்தனர். அவன் இறங்கி வந்து தங்கள் எல்லோரின் முன்பாகவும் மண்டியிட வேண்டும் என ஆர்வமாக காத்திருந்தனர். அந்த காட்சியை கற்பனையில் யோசிக்கும் போதே அவர்களுக்கு உற்சாகமாக இருந்தது. அவர்களில் ஒரு சிலர் தங்கள் போனை எடுத்து கேமரா ஆன் செய்து அசோக் மன்னிப்பு கேட்கும் காட்சியை வீடியோவாக பதிவு செய்து கொள்ள தயாராக வைத்துக் கொண்டனர். எல்லோரும் அவன் சீக்கிரம் காரில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று எதிர்பார்ப்புடன் அசோக்கின் காரை பார்த்தனர். அதே சமயம் அசோக்கின் அணியினரும் கூட அவனது காரை தான் பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் முற்றிலும் மாறான மனநிலையில் அழுத்தத்தில் இருந்தனர். அவர்கள் அணி தோற்றது மட்டுமில்லாமல் எதிராளிக்கு முன்பாக தங்கள் அணியை சேர்ந்த ஒருவர் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது அவர்களை மன அழுத்தத்திற்கு தள்ளியது. ஒரு ஓரமாக சென்று அசோக்கின் கார் மெதுவாக நிற்க அசோக் இன்னும் காரில் இருந்து இறங்கவில்லை. அசோக் சுயநினைவிலேயே இல்லாதவன் போல காருக்குள் அமர்ந்திருந்தான். அவன் முகம் எல்லாம் முற்றிலும் வெளுத்து போய் காணப்பட்டது. என்ன ஆச்சு அசோக்? கார்ல இருந்து இறங்க உனக்கு அவமானமா இருக்கா? அதான் கார்ல இருந்து இறங்காம இருக்கியா? அது ஒண்ணும் ஆச்சரியம் இல்லையே. என்னதான் இந்த நாட்டாளுங்க எல்லாரும் வெளியில பார்க்க பலசாலியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ரொம்பவே கோழைங்க தான். உனக்கு கார்ல இருந்து இறங்க தைரியம் இல்லனா பரவாயில்ல. நான் உடனடியா இன்டர்நேஷனல் கார் அசோசியேஷன்ல இந்த விஷயத்த பத்தி கம்ப்ளைண்ட் பண்றேன். அப்புறம் இவங்க நாட்டு மேல இருக்கிற மரியாதை மொத்தமும் போயிடும் என்று தொடர்ந்து ஆதமின் அணியினர் இகழ்ச்சியாக பேசிக்கொண்டே இருந்தனர். அவன் தான் சொன்ன வார்த்தைகளை மறுத்து பேச விரும்பினான். ஆனால் அவனிடம் தகுந்த காரணம் இல்லை. அப்போது ஒரு நிழல் அசோக்கின் கார் மீது படர்ந்தது. எல்லோரும் அதில் அதிர்ந்து போனார்கள். இரவு நேரத்தில் சூர்யாவின் வேகம் மிக அதிகமாக இருந்தது. அவன் கண்ணிமைக்கும் நேரத்தில் வேகமாக அசோக்கின் காரின் அருகே சென்றிருந்தான். மெதுவாக அசோக்கின் கார் கண்ணாடியை தட்டினான் சூர்யா. சூர்யாவை திரும்பி பார்த்த அசோக்கிற்கு தான் செய்த தவறு இன்னும் தெளிவாக புரிந்தது. அவன் இந்த நொடி பார்க்க நினைத்த நபரும் சூர்யா மட்டுமே. ஆனால் இந்த மாதிரியான ஒரு நிலையில் சூர்யா தன்னை பார்ப்பதையும் அவன் விரும்பவில்லை. கீழே இறங்கி வா அசோக், உன்னால முடியாதது எதுவும் இல்ல. போட்டின்னு வந்துட்டா வெற்றி தோல்வி எல்லாமே சகஜம். என்ன நம்பு அசோக், மத்த எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடு. நான் இதுக்காக கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்துக் கொடுப்பேன் என்று மென்மையான வார்த்தைகள் கொண்டு அசோக்கை சமாதானம் செய்தான் சூர்யா. அவனது வார்த்தைகளின் மென்மையில் அதிர்ந்து போன அசோக் தன்னை அறியாமலேயே காரிலிருந்து கீழே இறங்கியிருந்தான். இரவின் குளுமையான காற்று வேகமாக வந்து சில்லென அசோக்கின் முகத்தை தழுவி சென்று அவனை திகைப்பிலிருந்து வெளிவர செய்தது. அதே சமயம் கிரணும் அவனுடன் இருந்த மற்ற போட்டியாளர்களும் அசோக்கின் அருகே சென்றனர். மறுபுறம் ஒரு நல்ல வேடிக்கையான காட்சியை பார்க்க ஆதம் அவனது அணியினருடன் அசோக் சூர்யாயிடம் நோக்கி சென்றார்கள். நான் தோத்துட்டேன். நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன். அவங்க முன்னாடி மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதானே? நான் பாத்துக்கிறேன். ஏற்கனவே உங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டாங்க, அதனால இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல என்றான் அசோக் சூர்யாவை பார்த்து. அவனுக்கு தெரிந்து சூர்யா இதில் கண்டிப்பாக ஏதாவது செய்து சரி செய்வான். அதனால்தான் அவன் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறான் என்று அசோக்கிற்கு புரிந்தது. தனக்காக சூர்யா அவர்களிடம் பிரச்சனை செய்ய வேண்டாம் என்று எண்ணினான் அவன். தன் எதிரியின் முன்பாக மண்டியிட யாரும் விரும்ப மாட்டார்கள்.
குறிப்பாக அசோக் அது போன்ற ஒருவன்தான். ஆனால் இப்போது அவன் அதை செய்யவில்லை என்றால் இதைவிட பெரிதாக பாதிப்பு உண்டாக வாய்ப்பிருக்கிறது. மற்ற நாடுகள் கார் ரேஸ் வைக்கும் போது இந்த ஒரு நிகழ்வினால் அவர்களது நாடு எங்கேயும் தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் ஆகிவிடும். ஒருவேளை மற்ற நாடுகள் அவர்கள் நாட்டை எந்த போட்டியிலும் கலந்து கொள்ள விடாமல் தடை செய்யவும் வாய்ப்பிருக்கிறது. இந்த துறை முன்பாக நடந்த பிரச்சனையை கொண்டு செல்ல அசோக் தயாராக இல்லை. இல்ல அசோக், நீ இத பத்தி கவலைப்படாத, என்கிட்ட விட்டுடு, நான் பாத்துக்கிறேன் என்று சாதாரணமாக சொல்லுவது போல இருந்தாலும் அவன் சொல்வது மறுக்க முடியாததாக இருந்தது. சூர்யாவை எதை சொல்லியும் தடுக்க முடியாது என்று அசோக் புரிந்து கொண்டானும். எனவே அவன் எதுவும் பேசாமல் சரி என்று தலையசைத்தான். அசோக் அணியினர் ஒருவர் பின் ஒருவராக செல்ல ஆரம்பித்தனர். எல்லோரின் முகமும் விழுந்து போயிருந்தது. மொத்தம் 6 போட்டியாளர்களில் 5 போட்டிகளில் அவர்கள் தோற்று போயிருந்தனர். எனவே பார்வையாளர்கள் கூட்டத்திலும் கூச்சல் எழும்ப ஆரம்பித்தது. இந்த ஒரு போட்டியிலாவது அசோக் ஜெயித்து தங்கள் அணியை காப்பாற்றுவான் என்று எண்ணியிருந்தான் கிரண். ஆனால் அவனும் தோல்வி அடைவான் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடைசி போட்டியில் அவன் வெற்றி பெற்றாலும் கூட முதல் 5 போட்டிகளின் தோல்வியை அவனால் துடைக்க முடியாது. சூர்யா முன்பு சொன்ன வார்த்தைகள் கிரணுக்கு நினைவுக்கு வந்தது. வெளிநாட்டு ரேசர்கள் குறித்த விவரங்களை அவர்கள் இன்னும் தெளிவாக வாங்கி இருக்க வேண்டும் என்று அவன் இப்போது எண்ணினான். இப்போது 5 போட்டிகளில் தோல்வி அடைந்த பின்னர் இன்னும் ஒன்றிலாவது வெற்றி பெற முடியுமா என்ற கேள்வி அவனுக்குள் எழுந்து அவனது நம்பிக்கையை உறுதியை ஆட்டம் காண செய்தது. அப்போது சூர்யா திடீரென, கிரண், அடுத்த மேட்ச்ல நான் போறேன் என்று சொன்னான். என்னது, நீங்க போட்டிக்கு போக போறீங்களா என்ற அதிர்ச்சியுடன் நம்ப முடியாமல் கண்களை அகல விரித்தபடி கிரணும் மற்றவர்களும் சூர்யாவை பார்த்தனர். தாங்கள் கனவு எதுவும் காண்கிறோமோ என்று கூட சந்தேகம் வந்துவிட்டது அவர்களுக்கு. இது கார் ரேஸ். இதற்கு கண்டிப்பாக தனித்திறமை இருக்க வேண்டும். உண்மைத்தன்மையோ அல்லது நிதானமோ இதற்கு அவசியமில்லை. அதையும் விட அடுத்த போட்டியில் வெளிநாட்டு அணியின் சார்பாக கலந்து கொள்ள போவது ஆதம். ரேசிங் துறையில் அவன் மிகவும் பிரபலமான ஆள். எல்லோருக்கும் அவனை நன்றாக தெரியும். சூர்யா சார், உங்களுக்கு ரேஸ் கார் ஓட்ட கூட தெரியுமா என்று கேட்டான் கிரண். சூர்யாவிடம் நேரடியாக உனக்கு தெரியுமா என்று கேட்டு அவன் கோபத்தை எதிர்கொள்ள முடியாமல் இப்படி கேட்டான் கிரண். சூர்யா பலம் நிறைந்த ஆளாக இருக்கலாம், ஆனால் கார் ரேஸ் பணபலம் படைபலம் கொண்டு செயல்படும் விஷயம் இல்லை. இந்த போட்டியில்தான் அவர்கள் அணியின் மிச்சம் மீதி மரியாதை இருக்கிறது. கிரண் இந்த துறையில் பல ஆண்டுகளாக இருக்கிறான். ஆனால் சூர்யாவை குறித்து அவன் எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. அசோக்குக்கு நடந்ததுக்கு என்னால சரியான பதிலடி கொடுக்க முடியும். பிளீஸ் என்ன நம்புங்க என்று சொன்னான் சூர்யா. கிரண், அசோக் என அவர்கள் அணியினர் யாரும் எதுவும் பதில் சொல்லும் முன்பாக ஒரு கேள்வி குரல் அவர்களை வந்து சேர்ந்தது. பாரா, மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ சீன் போட்ட நீ இப்ப என்ன இப்படி இருக்க என்று தூரத்திலிருந்து சத்தமாக கத்தினான் ஸ்டீஃபன். அவன் சொன்னதை கேட்டு அவனது அணியினர் எல்லோரும் சத்தமாக சிரித்தனர். சீக்கிரம் வந்து நீ சொன்னதை செய்யி, நாளைக்கு ஹெட்லைன்ஸே இதுதான், சீக்கிரம் வா என்று வெளிநாட்டவர்கள் பேச பேச கிரணுக்கும் அசோக்கிற்கும் உள்ளுக்குள் எரிமலையின் சீரலாக கோபம் எழுந்தது. தாங்கள் போட்டியில் தோற்ற நிலையில் இதை எப்படி மறுப்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அதிலும் குறிப்பாக அசோக் கோபத்தின் உச்சியில் இருந்தவன் உடல் நடுங்க ஆரம்பித்திருந்தது. அவனது கண்கள் நெருப்பாக கொதித்தது. நீ உன் உயிரை பணைய வைக்கணும்னு நினைச்சல்ல, நான் அந்த ஆசைய அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் அந்த சவாலை ஏத்துக்கிறேன். ஆனா உனக்கு அதை செய்ய தைரியம் இருக்கா என்று கூட்டத்தின் நடுவே இருந்து அசோக்கிற்கும் ஸ்டீஃபனுக்கும் நடுவே வந்து கேட்டான் சூர்யா. என்னது என்று எல்லோரும் அதிர்ச்சியுடன் கேட்டனர். ஆதமுடன் போட்டியிட, அதுவும் தன் உயிரை பணயம் வைக்க சூர்யா தயாராக இருப்பான் என்று அவர்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. நீயா? சரி, நீ என்ன பண்றன்னு பாத்துடலாம். ஆனா உனக்கு அதுக்கான தகுதி இருக்கா என்று கேலியாக கேட்டான் ஸ்டீஃபன். சூர்யா அவனை கண்டு கொள்ளாமல் ஆதமை பார்த்தவன், என்ன உனக்கு என் கூட போட்டி போட தைரியம் இல்லையா? நீ இந்த போட்டியில ஜெயிச்சுட்டா நானும் அசோக்கும் அதே இடத்துலயே எங்களோட உயிரை விட்டுடுறோம். ஒருவேளை நாங்க ஜெயிச்சுட்டா உங்களுக்கு நாங்க எந்த ரூல்ஸும் வைக்கல, உங்க இஷ்டத்துக்கே விடுறோம் என்று சூர்யா சொல்ல அவனது வார்த்தைகள் இடி முழக்கமாக முழங்கியது. அவனது வார்த்தைகளை கேட்ட நொடி எல்லோருக்கும் மிகுந்த ஆச்சரியம் உண்டாகியது. சூர்யா இப்படி ஒரு பந்தயம் கட்டுவான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஒரே போட்டியில் 2 உயிர்கள், இது விளையாட்டு இல்லை. சூர்யா இவ்வளவு தைரியமாக செயல்படுவான் என்று ஸ்டீஃபன் சற்றும் யோசிக்கவில்லை. அசோக்கின் உயிரோடு சேர்த்து அவனது உயிரையும் பணயம் வைக்கிறான் என்றால் அவன் தன் திறமை மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறானா? ஆதம் சூர்யா சொன்னதற்கு ஒப்புக்கொள்ளாமல் கேலியாக, ஸ்டீஃபன் சொன்னது உனக்கு கேட்கலையா?
ஒரு முறை உன்னை நீயே நல்லா பாத்துக்கோ. என்கிட்ட சவால் விட்டுற அளவுக்கு உனக்கு என்ன திறமை இருக்கு? என் உயிரோட சமமா மதிப்பிட முடியுமா உன்னோட உயிரை? நான் எங்க நாட்டோட கார் ரேசர் கிங்கு. ஆனா நீ யாரு? உனக்கு என்ன தகுதி இருக்கு என்று கேட்டான். ஆதமின் குரல் மிகவும் அலட்சியமாக வந்தது. சூர்யா எல்லாம் தனக்கு சமமாக ஆளாகவே அவன் எண்ணவில்லை. அடிங்கு, என்ன விட்டா ஓவரா பேசுற? கண்டிப்பா உன் உயிரும் சூர்யா பிரதர் உயிரும் சமம் இல்ல. நீ எல்லாம் அவர் வீட்டு நாயா இருக்க கூட தகுதி இல்லாதவன் என்று பாய்ந்தபடி முன்னே சென்றான் அசோக். ஆர்எஸ்பி குடும்பத்தின் வெற்றியாளர் சூர்யா. உலக அளவில் ஆர்எஸ்பி குடும்பத்தின் வெற்றி அறியப்பட்டிருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு கார் ரேசர் சூர்யாவுடன் தன்னை ஒப்பிட்டுக் கொள்வதா? சரி, இப்படி வச்சுக்கலாம். எங்க 2 பேர் உயிர் மட்டும் இல்ல. நீ இந்த போட்டிக்கு ஒத்துக்கிட்டா நான் உனக்கு 1 கோடி ரூபாய் தரேன். இதுக்கு உனக்கு சம்மதமா என்று கேட்டான் சூர்யா. அவன் மிகவும் உறுதியாக இருந்தான். எனவே ஆதமை தன்னுடன் போட்டியிட செய்ய வேண்டும் என்று தன்னுடைய அடுத்த வலையை வீசினான். எப்படியும் வெளிநாட்டிலிருந்து அவர்கள் இங்கே வர காரணம் போட்டியிட்டு பணம் சம்பாதிக்கதானே. 1 கோடி ரூபாய் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அவன் எதிர்பார்த்தது போலவே சூர்யா சொல்லி முடித்த அடுத்த நொடி அந்த வெளிநாட்டு அணியினர் எல்லோரும் அதிர்ச்சியுடன் தங்கள் கண்களை அகல விரித்தனர். ஆதம் கூட 1 கோடி ரூபாய் என்றதும் கண்களை சுருக்கியவன், நீ நிஜமாதான் சொல்றியா என்று கேட்டான். ஒரு புறம் அவனுக்கு உண்மையிலேயே இந்த பந்தயத்தில் ஆர்வம் உண்டாகி இருந்தது. மறுபுறம் அவனுக்கு சூர்யா எப்படி இந்த பந்தய பணத்தை ஏற்பாடு செய்ய போகிறான் என்று ஆர்வமாக இருந்தது. நான் உறுதியாதான் சொல்றேன், ஆனா உனக்கு என் கூட போட்டி போட தைரியம் இருக்கா என்று கேட்டான் சூர்யா. கண்டிப்பா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா நீ அந்த பணத்தை எப்படி கொண்டு வர போறன்னு எனக்கு உறுதியா தெரியணும் என்றான் ஆதம். சூர்யா ஏதோ பேச வாயை திறக்க அசோக் முன்னே வந்தவன், நான் 1 கோடி தரேன். ஆனா என்கிட்ட இப்ப பணமா இல்ல. எங்க அப்பா கிட்ட இருந்து அதுக்கு ஈடா ஷேர்ஸ் வாங்கி தரேன் என்று சொன்னான். அசோக் எந்தவித தயக்கமும் இல்லாமல் சத்தமாக தான் இதை சொன்னான். சூர்யா இதற்கு முன்பாக ஸ்போர்ட்ஸ் கார் எல்லாம் உபயோகித்திருப்பானா என்று கூட அவனுக்கு உறுதியாக தெரியவில்லை. ஆனால் சூர்யாவை குறித்து அவனுக்கு தெரியும். சூர்யா உறுதியாக ஒரு விஷயத்தில் தன்னால் முடியும் என்று நினைக்கவில்லை என்றால் அவன் கண்டிப்பாக எதுவும் பேச மாட்டான். அவனுக்கு சூர்யாவின் மேல் நம்பிக்கை இருந்தது. தி பாஸ் அத்தியாயம் 358. ஆதம் சூர்யாவுடன் போட்டியிட அவன் 1 கோடி ரூபாய் பந்தயமாக பணம் கொடுப்பதாக சொன்னான். ஆதன் உடனேயே அந்த பணம் எப்படி வரும் என்று தெரிந்தால் மட்டுமே போட்டியிட ஒப்புக்கொள்வதாக சொன்னான். அதற்கு சூர்யா எதுவும் பேசும் முன்பாகவே அசோக் முன்னே வந்து, நான் அந்த 1 கோடி தரேன். ஆனா என்கிட்ட இப்போ பணமா இல்ல. எங்க அப்பா கிட்ட இருந்து அதுக்கு ஈடா ஷேர்ஸ் வாங்கி தரேன் என்று சொன்னான். அசோக் எந்தவித தயக்கமும் இல்லாமல் சத்தமாக தான் இதை சொன்னான். சூர்யா இதற்கு முன்பாக ஸ்போர்ட்ஸ் கார் எல்லாம் உபயோகித்து இருப்பானா என்று கூட அவனுக்கு உறுதியாக தெரியவில்லை. ஆனால் சூர்யாவை குறித்து அவனுக்கு தெரியும். சூர்யா உறுதியாக ஒரு விஷயத்தில் தன்னால் முடியும் என்று நினைக்கவில்லை என்றால் அவன் கண்டிப்பாக முன்னே வந்து பேச மாட்டான். அவனுக்கு சூர்யாவின் மேல் நம்பிக்கை இருந்தது. சூர்யா தனக்காக தான் இதை செய்கிறான். எனவே இதில் தான் எதுவும் செய்யாமல் சும்மா நின்று வேடிக்கை பார்க்க அவனால் முடியாது. அசோக் சொன்னதை கேட்ட ஆதம் முகம் சுருக்கியபடி தலையை மறுப்பாக அசைத்தவன், ஷேர்ஸா? எனக்கு ஷேர்ஸ் எல்லாம் வேண்டாம், லிக்விட் கேஷ் தான் வேணும் என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட சூர்யா உடனேயே கிரனை பார்த்து, கிரண் சார், நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க என்று கேட்டான். அது இந்த மாதிரி போட்டி எப்பயாவது தான் நடக்கும். அதனால இந்த போட்டிக்கு யூஸ் பண்ற ஷேர்ஸ் எல்லாம் வேற ஒருத்தர் கிட்ட கொடுத்து சேஃபா வைப்போம். அதுக்காக நம்ம பணமும் கொடுப்போம். போட்டி முடிஞ்சதும் நம்ம கொடுத்து வச்சிருக்காந்தால் நேரடியா வின் பண்ண டீம் கிட்ட அந்த ஷேர்ஸ கொடுப்பாங்க என்று விவரமாக சொன்னான் கிரண். அவன் சொன்னதை கேட்டு தலையசைத்த சூர்யா தன் போனை எடுத்து ராகுலுக்கு போன் செய்தான். ராகுல் போனை எடுத்ததும் சூர்யா நேரடியாக விஷயத்திற்கு வந்தவன், பிரதர், எனக்கு உடனடியா 1 கோடி ரூபாய் தேவைப்படுது. நீங்க சீக்கிரம் என் கைக்கு கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ண முடியுமா என்று கேட்டான். ஒன்னும் பிரச்சனை இல்ல சூர்யா, எனக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொடுங்க என்று சொன்னான் ராகுல். சூர்யா பணம் கேட்டதும் ராகுல் சற்றும் தயங்கவில்லை. ஏற்கனவே சூர்யாவிற்கு சொந்தமான 20 கோடி ரூபாய் பணம் தஞ்சாவூர் சேம்பர் ஆஃப் காமர்ஸிடம் இருந்தது. அவன் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற காரணத்தினால் அதை அவனுக்கு கொடுக்க வேண்டும். போதுமா? என்னால உனக்கு பணமாவே கொடுக்க முடியும் என்று போனை வைத்ததும் ஆதம்மை பார்த்து கேட்டான் சூர்யா. ஆதம் அவனுக்கு பதில் சொல்லாமல் வெறுமனே கையை அசைத்தவன், யார் நீ என்று குழப்பமாக முகத்தை வைத்தபடி கேட்டான். அவன் முதலில் சூர்யாவை அசோக்கின் வேலையால் அல்லது பாடிகார்டு என்றுதான் எண்ணியிருந்தான். ஆனால் இப்போது பார்க்கும்போது அப்படி இல்லை என்று அவனுக்கு தோன்றியது.
1,00,00,000 பணத்தை ஒரே ஒரு போன் காலில் அவனால் ஏற்பாடு செய்ய முடிகிறது என்றால் அவன் எப்படி சாதாரண ஆளாக இருக்க முடியும்? அவன் வெளி தோற்றத்தில் இருப்பது போல கண்டிப்பாக சாதாரண ஆள் இல்லை. 10 நிமிடத்தில் அவ்வளவு பணம் வந்து சேரும் அளவுக்கு பலமானவனாக இருக்கிறான். ஆதம் மற்றும் அவனுடன் இருக்கும் எல்லோரும் கூட அவர்கள் நாட்டில் வசதியான வீட்டு பிள்ளைகள்தான். ஆனால் அவர்கள் யாராலும் இவ்வளவு குறுகிய நேரத்தில் ஒரே ஒரு போன் காலில் அவ்வளவு பெரிய தொகையை வரவைப்பது என்பது கண்டிப்பாக கஷ்டமான விஷயம்தான். சூர்யா அவன் கேள்விக்கு பதில் சொல்லாமல், பணத்தை பத்தி இப்ப பிரச்சனை இல்ல, இப்போ உனக்கு என் கூட போட்டி போட தைரியம் இருக்கா? இல்ல முடியாதுன்னு நீ சொன்னா நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன். நான் இப்பவே அசோகை விட்டு ஏற்கனவே சொன்னதை செய்ய சொல்றேன் என்று சூர்யா அவனை தூண்டிவிடும் விதமாக பேசினான். இது ஏற்கனவே அங்கிருந்த எல்லோருக்கும் பழக்கமான காட்சியாக தான் இருந்தது. ஆதம் உடனேயே, பந்தயம் தான், நீ சொன்ன மாதிரி உங்க 2 பேரோட உயிர், அப்புறம் 1,00,00,000 ரூபாய் என்று உறுதிப்படுத்தினான். பந்தயம் அதிகாரப்பூர்வமாக உறுதியாகியது. அந்த இடத்தில் கிரணின் நாட்கள் மட்டுமில்லை, ஆதமின் நாட்களும் இதற்கு சாட்சியாக இருந்தனர். அங்கு நடந்ததிலேயே ஒரு தீவிரமான பந்தயம் மெதுவாக தான் இருக்கும் என்று தோன்றியது அவர்களுக்கு. உண்மையை சொல்ல வேண்டுமெனில் சாதாரணமான ஒரு போட்டிக்கு சில லட்சங்கள் பந்தய பணம் என்று சொல்வது சரியானதுதான். 10 லட்சம் வெற்றி பணம் என்பது ஒரு கௌரவமான தொகையாக தான் கருதப்பட்டது. ஆனால் இப்போது 1,00,00,000 ரூபாய் பணத்துடன் 2 உயிர்களும் பந்தயமாக கிடைக்கிறது என்பது எவ்வளவு பெரிய விஷயம்! இந்த மாதிரி ஒரு பந்தயம் இதுவரை யாரும் செய்ததில்லை. இனிமேல் வருபவர்களும் செய்வார்களா என்று தெரியாது. ஆதம் யார்? அவர்கள் உலக அளவில் புகழ்பெற்ற கார் ரேசர். ஆனால் சூர்யா யார்? அசோக்கை தவிர இங்கிருக்கும் யாருக்கும் அவனை குறித்து எதுவும் தெரியாது. அவனுக்கும் கூட சூர்யாவின் குடும்ப பின்னணி மட்டுமே தெரியும். எனவே அவர்கள் யாருக்கும் அவனை குறித்து தெரியாததால் சூர்யா ஏதோ ஆத்திரத்தில் இப்படி செய்கிறான் என்று தோன்றியது. இந்த சூர்யா என்ன இவ்வளவு உறுதியா இருக்கான்? இவனுக்கு பைத்தியமா என்ன? இது என்ன பொம்மை காரா? சும்மா ஆக்சிலேட்டர்ல கால் வச்சவன வண்டி ஓடும்னு நினைக்க என்று வெளிநாட்டு ரேசர்கள் சூர்யாவின் பந்தயத்தை கண்டு அதிர்ச்சியானாலும் தங்களுக்குள் இப்படிதான் பேசிக்கொண்டனர். அவர்களை பொறுத்தவரை இந்த சூர்யா ஒரு முட்டாள். ஆத்திரத்தில் கண்மூடித்தனமாக செயல்படுகிறான். கிரண் தரப்பு ரேசர்ஸின் முகங்களும் கூட அதிர்ச்சியில் தான் நிறைந்திருந்தது. அவர்களுக்கும் கூட ஆதமுடன் போட்டி போடும் அளவுக்கு சூர்யாவுக்கு எங்கிருந்து துணிச்சல் வந்தது என்ற கேள்விதான் மனதினுள் திரும்ப திரும்ப ஒலித்துக் கொண்டிருந்தது. அவர்கள் எல்லோருமே கார் ரேசர்கள் என்றாலும் கூட ஆதம் அளவிற்கு உலக அளவில் புகழ்பெற்ற ஆட்கள் இல்லை. ஆனால் சூர்யா, அவன் பெயரை ரேசிங் உலகில் அவர்கள் யாரும் கேள்விப்பட்டதே இல்லை. எனவே அவர்கள் எல்லோருக்கும் சூர்யாவுக்கு இந்த மாதிரி ரேஸ் கார் எல்லாம் கையாள தெரியுமா என்றே சந்தேகமாக இருந்தது. பணம் இங்க வந்துடுச்சுன்னா நம்ம உடனே போட்டி ஆரம்பிச்சிடலாம். ஆனா 10 நிமிஷத்துக்குள்ள போட்டி பணம் இங்க வரலனா நான் போட்டிக்கு வரமாட்டேன். அப்பா அவன் சொன்னதை செஞ்சுதான் ஆகணும் என்று சொன்னான். அசோக்கை கை காட்டி சொன்னான் ஆதம். சூர்யா தான் சொன்ன வார்த்தையிலிருந்து பின்வாங்கி விடுவானோ என்று அவனுக்கு பயமாக இருந்தது. ஷியோர் என்று அவன் சொன்னதற்கு உடனடியாக ஒப்புக்கொண்டான் சூர்யா. ரொம்ப நல்லது, இன்னும் டைம் இருக்கு, சோ போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் என்று தன் அணியினரை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றான் ஆதம். அசோக், ராகுல் பிரதருக்கு திரும்பவும் கால் பண்ணி பணம் சொன்ன நேரத்துக்கு வந்துருமான்னு கேளு. ஒருவேளை அவரால் முடியலன்னா நாம அதுக்கேத்த மாதிரி வேற ஏதாவது செய்வோம் என்று சூர்யா தீவிரமாக இந்த விஷயத்தில் இறங்கி செயல்பட ஆரம்பித்தான். அவன் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட கவனக்குறைவாக இருக்க விரும்பவில்லை. அவர்கள் சொன்ன நேரம் வந்த பிறகு எதிர்பாராமல் எந்த இடையூறும் வரக்கூடாது என்று எண்ணினான் சூர்யா. அப்படி இல்லை என்றால் அசோக்கின் மரியாதைக்கும் தங்கள் நாட்டின் மரியாதைக்கும் பங்கம் உண்டாகிவிடும். அதை அவனால் அனுமதிக்க முடியாது. ஓகே பிரதர், நான் உடனே பண்றேன் என்று சொன்ன அசோக்கிற்கும் ஒரு பக்கம் அவனது மரியாதையும் மறுபக்கம் நாட்டின் மரியாதையும் முக்கியம் என்றாலும் சூர்யா தனக்காக நிற்கிறான் என்பது இன்னும் பெரிய விஷயமாக இருந்தது. அதுவும் இந்த முறை ஆதம் அணியினரால் அவன் அசிங்கப்பட்டு விட்டால் அதன் பின்னர் அவன் கௌரவமாக இந்த துறையில் தலை நிமிர நீண்ட காலமாகும். எப்படி இருந்தாலும் இன்று வந்த அவ பெயர் அவனிடமிருந்து மறையாது. அசோக்கிற்கு எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வந்தது என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் சூர்யா சொல்லிவிட்டான். எனவே அவன் சொன்னதை செய்ய ஆரம்பித்தான் அசோக். அவனை அறியாமலேயே அவன் சூர்யாவை மிகவும் நம்ப ஆரம்பித்திருந்தான். அசோக் முதலில் ஸ்கிரீன் போர்டில் பெயர் போடும் நபருக்கு தான் கால் செய்தான். ஆதமுக்கு எதிராக சூர்யாவின் பெயர் பதிவிட சொல்லி சொன்னான். பின்னர் ராகுலுக்கு அழைக்க உடனடியாக அவனது அழைப்பை ஏற்று பேசினான் ராகுல். சூர்யா பிரதர், ராகுல் சார் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. பணம் சரியான நேரத்துக்கு நம்ம கைக்கு வந்துருமா என்று சொன்னான். நல்லது என்று சூர்யா ராகுலினால் இதை செய்ய முடியும் என்று நம்பினான். அதனால் தான் அவனுக்கு அழைத்து கேட்டான். அவனுக்கு இருக்கும் ஆட்கள் பலத்திற்கு அவனால் இவ்வளவு குறுகிய நேரத்தில் 1 கோடியை எளிதாக திரட்டிவிட முடியும்.
பிரதர், நீங்க எந்த கார் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நான் போய் அதை ஏற்பாடு பண்றேன். நாம ஒரு டெஸ்ட் டிரைவ் பண்ணிடலாம் என்று கேட்டான் அசோக். எவ்வளவு பெரிய ரேசராக இருந்தாலும் போட்டிக்கு முன்னதாக ஃபீல்டு டெஸ்ட் செய்ய வேண்டும். அப்போதுதான் ரேஸ் டிராக் அவர்களுக்கு பழக்கமானதாக இருக்கும். அதெல்லாம் வேண்டாம், நான் கிரண் சார் வண்டியை யூஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு இன்னும் டைம் இருக்கு, வா போய் டீ சாப்பிட்டுக்கிட்டே பணம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் என்று சாதாரணமாக அசோக்கின் தோளில் கையை போட்டபடி சொன்னான் சூர்யா. பின்னர் அவர்கள் 2ஆம் தளத்தில் இருக்கும் தனி அறைக்கு சென்றனர். கிரணும் இன்னும் இருவரும் கூட அவர்களுடன் சென்றார்கள். அதே சமயம் மற்ற பணியாளர்கள் ஃபீல்டில் வேலை பார்த்து கொண்டிருந்தனர். இந்த போட்டி இன்னும் சுவாரஸ்யமாக இருக்க போகிறது என்று எல்லோரும் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது மைக்கில், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், கிரண் அண்ட் ஆதம் கலந்துக்க இருந்த மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்த மேட்ச் இந்திய அணி சார்பா சூர்யாவும் அவருக்கு எதிராக ஆதமும் களம் இறங்க போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சூர்யாவை பத்தின டீடைல்ஸ ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் என்று அறிவிப்பு வந்தது. அந்த அறிவிப்பை கேட்டதும், என்னது சூர்யாவா? யார் அந்த ரேசர்? இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பேரை கேள்விப்பட்டதே இல்லையே என்று பார்வையாளர்கள் தரப்பிலிருந்து குரல் எழும்ப ஆரம்பித்திருந்தது. அதே நேரம் பெரிய திரையில் 2 போட்டியாளர்களின் பெயரும் வெளியிடப்பட்டது. மலேசியன் டிரைவர் ஆதம், வயது 26, 28 முறை கார் ரேஸ் போட்டிகளில் பங்கு பெற்று 27 போட்டிகளில் வெற்றி பெற்றவர். கிங் ஆஃப் மலேசியன் கார்ஸ், வேர்ல்ட் பிளாக் கார் லிஸ்ட் 5th பிளேஸ். இந்தியன் டிரைவர் சூர்யா, வயது 25, இதுவரை எந்த ஒரு கார் ரேஸ் போட்டிகளிலும் பங்கு பெற்றதாக விவரங்கள் இல்லை. போட்டி துவங்கும் நேரம் நள்ளிரவு 12 மணி. 2 தரப்பில் போட்டிக்காக போடப்பட்ட ஒப்பந்தம் 1 கோடி ரூபாய் என்ற விவரங்கள் அங்கிருந்த சுவரில் இருந்த பெரிய திரையில் வர ஆரம்பித்தது. அதை கண்ட பார்வையாளர்கள் அனைவரும் அதிர்ந்து போயினர். என்னது, கார் ரேஸ் கிங் ஆதம் கூட இதுவரைக்கும் எந்த போட்டியிலும் கலந்துக்காத ஒருத்தன் போட்டி போட போறானா? முதல்ல யார் இந்த சூர்யா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கார் ரேஸ்ல எங்கேயும் இவன் பேரை கேட்டதே இல்லையே. ஆனா அவன் 1 கோடி ரூபாய் பெட் வச்சு ஆதம் கூட போட்டியில கலந்துக்கிறானே என்று கார் ரேஸ் பார்க்க வந்த பணக்காரர்கள் யோசிக்க ஆரம்பித்தனர். அவர்கள் எல்லோரும் தங்களுக்குள் யார் ஜெயிப்பார்கள் என்று ஒரு பந்தயம் கட்டுவார்கள். ஆனால் இப்போது அதை செய்ய அவர்களுக்கு யோசனையாக இருந்தது. போட்டி எப்படி செல்கிறது என்று பார்த்துவிட்டு அதன் பின்னர் பெட் கட்டலாம் என்று எண்ணிக்கொண்டனர். போட்டியாளர்களின் விவரங்கள் வெளிவந்ததுமே இந்த நிகழ்வு எல்லா பக்கங்களில் இருக்கும் பணக்காரர்களிடம் மிகப்பெரிய அதிர்வை உண்டாக்கியது. யார் இவன்? இவன் என்ன செய்ய முயல்கிறான் என்று கேள்விதான் எல்லோரின் மனதிற்குள்ளும் ஓடிக்கொண்டிருந்த ஒரே கேள்வி. எனவே இங்கு கார் ரேஸ் பார்க்க வந்த பணக்காரர்கள் இங்கு வர முடியாத தங்கள் நண்பர்களுக்கு இந்த விவரங்களை சொல்ல ஆரம்பித்தனர். இப்போது எல்லோரும் இந்த சூர்யா யார் என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தனர். அதே நேரம் மலேசியன் போட்டியாளர் ஒருவன் போட்டி ஒப்பந்தம் 1 கோடி ரூபாய் தவிர 2 உயிர்களும் பணயமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வெளியிட்டான். என்ன இது? ஏன் கிரண் ஆதமுக்கு எதிராக போட்டியில கலந்துக்கல? இந்த சூர்யா கிட்ட ரொம்ப பணம் இருந்து அவனுக்கு அதை எப்படி செலவு செய்யணும்னு தெரியலையா? இல்ல அவன் அதிக நாள் உயிர் வாழ்ந்து சலிச்சு போயிட்டானா? நம்ம ஊர்ல இவனை விட ஒரு முட்டாள எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. இல்லன்னா அவன் ஏன் இப்படி ஒரு ஒப்பந்தம் செய்ய போறான்? நான் சும்மா ஏதாவது நியூஸ் இருக்கான்னு பார்க்க ஆன்லைன் வந்தா இவ்ளோ பெரிய ரொம்பவே இன்ட்ரெஸ்டான விஷயம் எனக்காக காத்திருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பிளீஸ் இந்த நியூஸ் அடுத்து என்னாச்சுன்னு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த போட்டி இன்னும் ஆரம்பம் ஆகவே இல்ல, ஆனா அதுக்கு முன்னாடியே ஆதம் தான் ஜெயிப்பார்னு எல்லாரும் நம்புறாங்க என்று சில நிமிடங்களில் இப்படிப்பட்ட பல கமெண்ட்ஸ்கள் எல்லா பக்கங்களிலிருந்து வெளியாக ஆரம்பித்தது. அவர்கள் எல்லோருக்குமே சூர்யா சுத்தமாக மூளையே இல்லாதவன் என்றுதான் தோன்றியது. போட்டிகளில் பணத்தை இழப்பது என்பது பெரிய விஷயமில்லை, ஆனால் அவன் தன் உயிரையும் சேர்த்து அல்லவா பணயமாக வைத்திருக்கிறான். விஷயம் கேள்விப்பட்டு போட்டி குறித்த அப்டேட் தெரிந்து கொள்ள ரேசர்களுக்கு என இருக்கும் இணையதள பக்கத்தில் வந்து லைவ் ஸ்டுடியோவில் பார்க்க ஆரம்பித்தனர். அடுத்து 25 நிமிடம் கழித்து போட்டி பணம் வந்துவிட்டது. எனவே இன்னும் சிறிது நேரத்தில் போட்டி ஆரம்பிக்க இருக்கிறது என்ற அறிவிப்பு வெளியாகியது. சரியாக 12 மணிக்கு போட்டி துவங்கும் என்று ரேஸ் டிராக் தரப்பில் அறிவித்தனர். அதே நேரம் விஐபி அறைகளில் அமர்ந்திருந்த பணக்கார சக்தி வாய்ந்த பார்வையாளர்கள் எல்லோரும் தாங்கள் இருந்த அறையை விட்டு வெளியேறி ரேஸ் டிராக் நோக்கி வந்தனர். உலக அளவில் இருக்கும் ரேஸ் விரும்பிகள் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் இந்த போட்டியை பார்க்க ஆரம்பித்தனர். 11:45 மணிக்கே ஆதம் தான் ஆட்களுடன் ரேஸ் டிராக்கை நோக்கி சென்றான். ஆனால் சூர்யா தான் இருந்த அறையை விட்டு வெளியே வரவில்லை. அப்போது அவனுக்கு ஒரு போன் வர ராகுல் தான் அழைத்திருந்தான். சூர்யா, நீங்க தானே அந்த மலேசியன் ரேசருக்கு எதிராக ரேஸ்ல கலந்துக்க போற ஆளு என்று ஆச்சரியமாக கேட்டான் ராகுல். அவனது கேள்வியில் அதிர்ந்து போனான் சூர்யா. பணம் கேட்டபோது கூட அது எதற்காக,
இங்கிருக்கும் சூழ்நிலை என்ன என்று எதுவும் அவன் சொல்லவில்லை. உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் சூர்யா. எனக்கு எப்படி தெரியுமா? இப்ப இந்த மேட்ச் பத்தி தான் உலகம் முழுக்க ட்ரெண்டிங்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. என் போன்ல இத பத்தின நோட்டிபிகேஷன் வந்து போனே அதிருது. நீங்க இந்த முறை மிகப்பெரிய டீல் போட்டிருக்கீங்க சூர்யா என்று சொன்னான் ராகுல். அவன் லங்காவிலிருந்து திரும்பி வந்து ஒரு நாள் கூட ஆகவில்லை. அதற்குள் அடுத்த நாட்டு ஆட்களுடன் சண்டையிட கிளம்பி விடுவான். கண்டிப்பாக மலேசியா நாட்டு கார் ரேசர்கள் சூர்யாவின் கடந்த காலத்தை அறிந்திருக்க மாட்டார்கள் என்பதும் அவன் அறிவான். தி பாஸ் அத்தியாயம் 359. ராகுல் ரேஸ் குறித்து சூர்யாவிடம் கேட்க அதில் லேசாக அதிர்ந்த சூர்யா, உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் என்று கேட்டான். எனக்கு எப்படி தெரியுமா? இப்போ இந்த மேட்ச பத்தி தான் உலகம் முழுக்க ட்ரெண்டிங்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. என் போன்ல இத பத்தின நோட்டிபிகேஷன் வந்து போனே அதிருது. நீங்க இந்த முறை மிகப்பெரிய டீல் போட்டிருக்கீங்க சூர்யா என்று சொன்னான் ராகுல். அவன் லங்காவில் இருந்து திரும்பி வந்து ஒரு நாள் கூட ஆகவில்லை. அதற்குள் அந்த நாட்டு ஆட்களுடன் சண்டையிட கிளம்பிவிட்டான். கண்டிப்பாக மலேசியா நாட்டு கார் ரேசர்கள் சூர்யாவின் கடந்த காலத்தை அறிந்திருக்க மாட்டார்கள் என்பதும் அவன் அறிவான். சூர்யா தனி ஒருவனாக லங்கா சென்று அங்கு 100க்கும் மேற்பட்ட ஆட்களை கொன்று குவித்து வந்திருக்கிறான். எனவே சூர்யாவுடன் போட்டியிட அவர்களுக்கு பல மடங்கு தைரியம் இருக்க வேண்டும். நான் முதல்ல இந்த விஷயத்துல தலையிட வேணான்னு தான் நினைச்சேன் பிரதர். ஆனா அந்த ஆளுங்க ரொம்ப ஓவரா போயிட்டாங்க. இப்ப நான் அவங்களுக்கு அதுக்காக பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். இல்லன்னா நம்ம ஊர்ல அவங்களை எதிர்க்க ஆளே இல்லைன்னு நினைச்சிடுவாங்க என்று சிரித்தபடி விளக்கம் சொன்னான். வெறும் பாடம் கத்து கொடுக்கிறது மட்டும்தானா என்று கேட்டான் ராகுல். ஏனெனில் சிவன்யாவை கடத்தியதற்காக லங்காவில் அவ்வளவு சேதாரத்தை ஏற்படுத்தியவன் அவன். அப்படி இருக்கும்போது இவர்களை அமைதியாக விடுவான் என்று அவனால் நம்ப முடியவில்லை. அதுவும் சூர்யா இப்போது பேசிய குரல் தோணியை வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக வெறும் பாடம் கற்றுக் கொடுப்பதை மட்டுமே அவன் செய்வான் என்று ராகுலினால் நம்ப முடியவில்லை. அப்போது சூர்யா, எனக்கு அவங்க உயிர் வேணும் என்று தன் மனதின் எண்ணத்தை மறைக்காமல் சொன்னான். வேண்டாம் சூர்யா, இது ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. நீங்க ஏற்கனவே இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனையை தீர்த்துட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு நிறைய ஆபத்து இருக்கும். அதனால நீங்க இப்ப கவனமா இருக்கணும் என்று அறிவுரை சொன்னான் ராகுல். அவன் சூர்யாவின் குணத்தை ஓரளவுக்கு புரிந்து வைத்திருந்தான். எதிராளி சூர்யாவிடம் மோதாத வரையில்தான் அவனுக்கு நல்லது. ஒரு முறை சூர்யாவை யாராவது எதிரியாக்கி விட்டார்கள் என்றால் அதன் பின்னர் அவர்கள் வாழ்க்கை அவர்களுக்கு சொந்தமாக இருக்காது. எனவே மலேசியன் ரைடர்ஸ் இனி பிழைப்பது கஷ்டம் என்று தோன்றியது அவனுக்கு. இருந்தாலும் இப்போதுதான் அவன் ஒரு நாட்டை பகைத்து கொண்டு வந்திருக்கிறான் எனும் நிலையில் இப்போது மீண்டும் ஒரு பிரச்சனை என்றால் அதன் எதிர்விளைவுகள் யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். சூர்யா உடனேயே ஓகே எனக்கு தெரியும் என்று ராகுலுக்கு பதில் சொன்னவன் காலை கட் செய்தான். நேரம் சரியாக 11:50 ஆகியிருந்தது. சூர்யா, அசோக் மற்றும் கிரண் என தாங்கள் இருந்த அறையை விட்டு வெளியே வந்தனர். அவர்கள் வெளியே வந்ததை பார்த்த பார்வையாளர்கள் கூட்டம் ஆர்ப்பரித்தனர். அங்க பாருங்க, அங்க நடுவுல வரதுதான் சூர்யான்னு நினைக்கிறேன். அவனா சூர்யா? ஒருவேளை இவங்க இத வேணும்னே பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. இப்படி யோசிச்சு பாருங்க, ஒருவேளை கிரண் இந்த போட்டியில தோத்துட்டா அப்புறம் கார் ரேஸ் வேர்ல்ட்ல மொத்தமா நம்ம நாட்டோட மரியாதை கெட்டு போயிடும். அதான் சூர்யாவை பங்கெடுக்க வச்சு அவன் தோத்துட்டா அது பெரிய விஷயமா இருக்காது. அதான் பிளான் பண்ணி ஆதமுக்கு எதிராக சூர்யாவை அனுப்புறாங்க. இல்ல, நீங்க சொல்ற மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணல. ஏன்னா போட்டி பந்தயம் பணம் 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாய் யாருக்கும் சாதாரண அமௌண்ட் கிடையாது. அதே சமயம் முன்னாடி வச்சிருந்த அமௌண்ட் இதோட ஒப்பிடும்போது ரொம்பவே கம்மி. அதுவும் இல்லாம பணத்தை தவிர இந்த பந்தயத்துல முக்கியமான விஷயம் 2 பேரோட உயிரை பணயம் வச்சிருக்காங்க. இதுதான் முக்கியமான விஷயமே. சூர்யா எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தாலும் சரி, அவன் தன்னோட உயிரை பணயம் வைக்க மாட்டான். அப்படின்னா சூர்யாவுக்கு அவன் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? அப்படியும் சொல்ல முடியாது. சாதாரணமா கார் ஓட்டுறதுக்கும் இந்த மாதிரி ரேஸ் டிராக்ல ஓட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படி இருக்கும்போது சூர்யாவுக்கு இந்த துறையில பெரிய அனுபவம் இல்லைன்னா அவருக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். ஒருவேளை சூர்யா இந்த போட்டியில தோத்து போயிட்டா அவர் சொன்ன மாதிரி 2 பேரோட உயிரையும் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்கன்னு விட்டுருவாரா? எனக்கு அப்படி தோணல. அதுவும் இல்லாம இது இந்தியாவும் இல்ல. ஒருவேளை போட்டியில தோத்து போயிட்டா கூட அப்படிலாம் அவங்களால எதுவும் பண்ணிட முடியாது என்று மீண்டும் பார்வையாளர்கள் தரப்பிலிருந்து போட்டி ஒப்பந்தம் குறித்து விவாதம் நடக்க ஆரம்பித்திருந்தது. பார்வையாளர்களில் அநேகமானவர்கள் சூர்யா ஜெயிக்கும் வாய்ப்பு இருக்கலாம் என்பதை யோசிக்க கூட இல்லை. அவன் அசிங்கப்பட போவது உறுதி. ஏனெனில் சூர்யா ஜெயிப்பான் என்பதற்கு அவர்களால் ஒரு சிறு வழியை கூட யோசிக்க முடியவில்லை. பார்வையாளர்கள் தரப்பில் உண்டான விவாதம் கண்ட அசோக் அணியை சேர்ந்த பைக் ரேசர்கள் மனது உண்மையில் சோர்ந்துதான் போனது. ஆதம் காருக்கு அருகே 3 பாடிகார்ட்ஸ் அவனது காருக்கு காவலுக்கு நின்றிருந்தனர்.
பாதுகாப்பு என்பதை விட கார் இருக்கும் இடத்திற்கு சில மீட்டர் தொலைவில் கூட யாரையும் நெருங்க விடவில்லை அவர்கள். அதே போல ரேஸ் டிராக்கிலும் எந்தவித பிரச்சனையும் இல்லை, யாரும் எந்த ஒரு இடையூறும் உண்டாக்கவில்லை. எனவே சூர்யா தன் திறமையை கொண்டு மட்டுமே இந்த போட்டியில் ஆதம்மை எதிர்த்து ஜெயிக்க முடியும். எனவே ரேசஸ் மனதிலும் கூட இந்த போட்டி குறித்த எதிர்பார்ப்பு அதிகமாகி இருந்தது. நேரம் மெதுவாக கடக்க 12 மணி ஆக இன்னும் 5 நிமிடங்கள் இருந்தது. சூர்யாவும் ஆதமும் டிராக் அருகே வந்தனர். சூர்யா காருக்கு சென்று அமரலாம் என்று எண்ணி கிரண் கையில் இருந்த கார் சாவியை வாங்க கை நீட்டினான். அப்போது ஷிட், லேட்டஸ்ட் நியூஸ் வந்திருக்கு. இந்த ஆதம் வேர்ல்டு பிளாக் கார் ரேசிங்ல 2nd பிளேஸ்ல இருக்கான். போன வருஷம் டிசம்பர் மாசம் தான் சவுத் அமெரிக்கா நடத்தின டோக்கியோ அண்டர் கிரவுண்ட் ரேஸ்ல சாம்பியன்ஷிப் பட்டம் வாங்கியிருக்கான் என்று திடீரென அசோக் அணியை சேர்ந்த ஒருவன் அதிர்ச்சியுடன் சொன்னான். அவன் தொடர்ந்து பிளாக் கார் வேர்ல்ட் ரேசிங் பட்டியலை பார்த்து கொண்டிருக்க இப்போதுதான் ஆதம் 5ஆம் நிலையில் இல்லை 2ஆம் இடத்தில் இருக்கிறான் என்ற விவரம் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அவன் இந்த தகவலை வெளியே சொன்னதும் அவர்கள் அணியினரின் முகங்கள் எல்லாம் வெளுத்து போனது. திடீரென இப்படி ரேசிங் நிலையில் மாற்றம் உண்டாகிறது என்றால் இது ஆதமின் திட்டமாக கூட இருக்கலாம். கடைசி நிமிடத்தில் இதை வெளிப்படுத்தி எதிரில் இருக்கும் போட்டியாளரை கலவரப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அவன் இதை செய்திருக்கலாம். கிரண் கூட தான் கேட்ட செய்தியின் மூலம் அதிர்ந்துதான் போனான். கண்டிப்பாக ஆதமுக்கு நிகராக தான் இந்த போட்டியில் கலந்து கொண்டிருந்தால் தான் தோற்று போயிருப்போம் என்று எண்ணினான் கிரண். இதை அவர்கள் இவ்வளவு தாமதமாக வெளியிடும் காரணம் வேண்டுமென்றே தான் என்று அவனுக்கும் புரிந்தது. அங்க பாரு, அவனுங்கெல்லாம் எப்படி பயந்து போயிருக்கானுங்கன்னு என்று ஆதம் அணியினர் கேலி செய்து சிரிக்க ஆரம்பித்தனர். கண்டிப்பா உங்களுக்கு இந்த விஷயம் அதிர்ச்சியா தான் இருக்கும். சூர்யா இல்ல, இந்த நாட்டுல இருக்கிற யாருமே ஆதம் மாஸ்டர் கூட போட்டி போட தகுதியான ஆட்கள் இல்ல. இந்த போட்டி நடக்கிறதுல எந்த ஒரு அவசியமே இல்ல என்று மேலும் மேலும் அவர்கள் அணியில் கேலி குரல்கள் அதிகமாக ஆரம்பித்தது. மறுபுறம் இவர்கள் அணியில் இருந்த போட்டியாளர்களின் முகங்கள் முற்றிலும் வெளுத்து போனது. சூர்யா கிரணின் தோள்களை தட்டி கொடுத்தவன், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அது ஜஸ்ட் ரேசிங் மட்டும்தான் என்று சமாதானம் சொன்னவன் அவன் கையில் இருந்த கார் சாவியை வாங்கி கொண்டான். மாஸ்டர், ரேஸ் ட்ராக் எல்லாம் நாங்க செக் பண்ணிட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த சூர்யா என்ன பிளான் பண்றான்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா என்று ஸ்டீஃபன் ஆதம் அருகே வந்து கேட்டான். அரை மணி நேரத்திற்கு முன்பே ஆதம் தன்னுடைய இன்டெலிஜென்ஸ் ஆட்களை வைத்து சூர்யாவை குறித்த விவரங்களை கண்டுபிடித்திருந்தான். ஆனால் அவன் அது குறித்து யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவில்லை. அவன் என்ன பிளான் பண்றான்னு நமக்கு தேவையில்லை. என்னோட திறமைக்கு முன்னாடி அவன் தோக்க போறது உறுதி. ஒருவேளை அவன் சொன்ன வார்த்தையிலிருந்து பின்வாங்கினாலும் கூட அந்த 1 கோடி ரூபாய் நமக்கு சொந்தமாயிடும். அதோட அவன் ஒப்பந்தத்தை மீறிட்டான்னு சொல்லி நம்ம இன்டர்நேஷனல் ரேசிங் கமிட்டியில கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்க நாட்டையே ரேசிங் லிஸ்ட்ல இருந்து பிளாக் லிஸ்ட் பண்ண முடியும் என்று நம்பிக்கையுடன் கூறினான் ஆதம். எல்லாம் அவனது கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றே ஆதம் இப்போது வரை எண்ணி இருந்தான். அவன் சொன்னதை கேட்ட ஸ்டீஃபன் சம்மதமாக தலையை அசைத்தவன் அதோடு பேச்சை நிறுத்தவில்லை. அவன் ரொம்ப ஓவரா ஆட்டிடியூட் காமிக்கிறான் மாஸ்டர். அவன் மட்டும் தோக்கட்டும், அவன் பின்வாங்கினாலும் நான் அவனை ஆள் வச்சு கொல்றேன் பாருங்க என்று சொன்னான். அவன் அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கும் போதே அவன் உடலில் சில்லென்று ஒரு உணர்வு உண்டானது. என்னவோ ஒரு உணர்வு அவனுக்குள் உண்டாக தானாக தன் தலையை திருப்பி பார்த்தான் ஸ்டீஃபன். சூர்யா அப்போது அவர்களை தான் கடுமையாக பார்த்து கொண்டிருந்தான். சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் என்று மட்டும் சொன்ன சூர்யா அதற்கு மேல் அவர்களை கண்டு கொள்ளாமல் கிரணின் கருப்பு நிற டுகாட்டி ஸ்போர்ட்ஸ் காரில் சென்று அமர்ந்து போட்டி ஆரம்பிக்க காத்திருந்தான். மாஸ்டர், அவன் என்னமோ பயங்கரமா பிளான் பண்ணிருக்கான்னு எனக்கு தோணுது. அவன் கண்டிப்பா ஏதோ பெருசா யோசிக்கிறான். நான் வேணும்னா பாதுகாப்பு ஆட்களை வர சொல்லட்டுமா? எதுவும் தப்பா நடந்துடக்கூடாதுல்ல என்று லேசான கவலையுடன் சொன்னான் ஸ்டீஃபன். ஏனெனில் எப்படி இருந்தாலும் இது அவர்களது நாடு இல்லை. எனவே அவன் கொஞ்சம் பயந்தான். அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல, அவனுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்காது என்று ஆதம் மென்மையாக சொல்வது போல இருந்தாலும் அவன் வார்த்தைகள் எவ்வளவு அலட்சியமாக வந்தது என்று கேட்பவர்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அவனது குடும்பத்திற்கு உலக அளவில் இருக்கும் பெயருக்கு அவன் இந்த அளவுக்கு அலட்சியத்தோடு பேசுவதில் எந்தவித ஆச்சரியமும் இல்லை. ஒருவேளை இந்த போட்டியில் தோல்வி அடைந்த பின்னர் சூர்யா கோபமானாலும் கூட அவனது குடும்ப அந்தஸ்திற்கு அவனுக்கு தன்னை எதுவும் செய்ய துணிச்சல் இருக்காது என்று உறுதியாக நம்பினான் ஆதம். ஏனெனில் இது 2 நபர்களுக்கு நடுவே நடக்கும் விஷயம் மட்டுமில்லை, 2 நாடுகளுக்கு இடையே நடக்கும் விஷயமாக மாறி போகும். எனவே அந்த அளவுக்கு செல்ல மாட்டான் என்று நம்பினான் ஆதம். எப்படியும் சூர்யா இந்த போட்டியில் வெற்றி பெறும் வாய்ப்பு இல்லை என்று ஆதம் பேசியதிலிருந்து புரிந்து கொண்ட ஸ்டீஃபனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அதற்கு மேல் தன் மாஸ்டரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று எண்ணினான். ஸ்டீஃபனுடன் பேசி முடித்து ஆதம் தன்னுடைய வெள்ளை நிற புகாட்டி ஸ்போர்ட்ஸ் கார் அருகே வந்து காரில் ஏறி அமர்ந்தவன் அதற்கு மேல் எதையும் யோசிக்காமல் போட்டி தொடங்க காத்திருந்தான். ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நைட்டோட ஃபைனல் மேட்ச் தொடங்குறதுக்கான நேரம் வந்துருச்சு.
இந்தியன் டீம் சார்பாக சூர்யாவும் அவருக்கு எதிராக மலேசியன் டீம்ல இருந்து ஆதமும் போட்டியிட போறாங்க. நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சு பார்க்கும்போது இது வரைக்கும் சூர்யா கார் ரேஸ் போட்டிகள்ல கலந்துகிட்ட எந்த ஒரு விவரமும் இல்ல. சோ அவர் எப்படி வேர்ல்ட்ஸ் டாப் 2வது இடத்துல இருக்கிற ஆதமை எதிர்கொள்ள முடியும்? போட்டி ஆரம்பிச்சதும் நமக்கு அது தெரிஞ்சிடும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்று ஒரு பெண்ணின் குரல் மைக்கில் அழகாக அந்த அரங்கம் முழுக்க எதிரொலித்தது. கண்டிப்பா சூர்யா பிரதர் இந்த மேட்ச் வின் பண்ணுவாரு. அப்போதான் அந்த வெளிநாட்டு ஆளுங்களுக்கு சரியான பாடம் கத்துக் கொடுக்க முடியும் என்று அறிவிப்பு வெளியான அடுத்த நொடி அசோக் டீமில் இருந்த ரேசர்கள் சூர்யாவை உற்சாகப்படுத்தும் விதமாக பேசினார்கள். அதிலும் குறிப்பாக அசோக் இந்த நொடி மிகவும் உற்சாகமாக பேசினான். அவன் உற்சாகத்தில் ஓரிடத்தில் நிற்காமல் குதித்துக் கொண்டே இருந்தான். அவர்கள் அணிக்கு உரிமையான ஆட்கள் ஆங்காங்கே இருந்த எல்லோரும் கூட உற்சாகமாக குதித்துக் கொண்டிருந்தனர். சூர்யா இந்த போட்டியில் தோற்கும் வாய்ப்புதான் அதிகம் இருக்கிறது என்று அவர்களுக்கும் நன்றாக தெரியும். ஆனால் கடைசி நிமிடத்தில் சூர்யா ஏதாவது ஆச்சரியத்தை நிகழ்த்த மாட்டானா என்று அவர்கள் எதிர்பார்த்தனர். அவனுங்களை பாரு, நிஜமாவே அவனுங்களுக்கு மூளையே இல்லையா? நம்ம மாஸ்டருக்கு எதிராக போட்டி போட்டு அந்த சூர்யா ஜெயிச்சிருவான்னு இவங்களுக்கு எப்படி நம்பிக்கை வருது? பிளாக் கார் ரேசிங் போகணும்னா எவ்வளவு தரமா இருக்கணும்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதுல நம்ம மாஸ்டர் 2வது இடத்துல இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு எதிராக யார் போட்டி போட்டாலும் அது காமெடியா மாறதான் வாய்ப்பு அதிகம். அவங்க எப்பவும் இப்படிதான், இப்படியே பழகிட்டானுங்க. தோத்துடுவோன்னு நல்லாவே தெரியும். அப்ப பாவம் அவங்க கஷ்டத்துல இருப்பாங்கல்ல, அதான் கஷ்டமா இருக்க மனசுக்கு இப்படி ஏதாவது சொல்லி உற்சாகப்படுத்திக்க நினைக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களோட இந்த சந்தோஷம் எல்லாம் துக்கமா மாறிடும். விடு, பாத்துக்கலாம். நீ சொல்றது சரிதான். அவங்க எல்லாரும் சரியான கோழைங்க. கொஞ்சம் கூட அவங்க கிட்ட திறமை இல்ல. முட்டாள் கூட்டம் என்று ஸ்டீஃபன் ஆரம்பித்த கேலி பேச்சு அவனுடன் இருந்த ரேசர்கள் அனைவரும் பேசி முடிக்கும் வரை நீண்டது. அப்போது போட்டி ஆரம்பிக்க போகுது என்று ஒலிபெருக்கியில் அறிவிப்பு வெளியாகி 5, 4, 3, 2, 1 என்ற கடைசி எண் சொல்லி முடித்ததும் 2 கார்களும் சீறி பாய்ந்து சென்றது. இரவின் இருளில் கண்ணிமைக்கும் நொடியில் பார்வையாளர்களின் கண் பார்வையிலிருந்து மறைந்திருந்தது. ஸ்போர்ட்ஸ் கார்களின் கிங் என சொல்லப்படுவது புகாட்டி வேரோன். அந்த காரின் வேகம் நிமிடத்திற்கு 100 கிலோமீட்டர் வேகம் செல்லக்கூடியது. அங்க பாருங்க, பிளாக் புகாட்டி தான் முன்னாடி போயிட்டு இருக்கு என்று ஒலிபெருக்கியில் கமெண்ட் சொல்பவர்களின் குரல் கேட்டது. அதை கேட்டு அசோக் அணியினர் அனைவரும் உற்சாகமாக மாறினார்கள். அச்சோ பாவம், நிஜமாவே இவனுங்க யாருக்குமே பேசிக் ரேஸ் டெக்னிக் கூட தெரியல. ஆரம்ப ஸ்டேஜ்ல யார் வேணும்னாலும் முன்னாடி இருக்கலாம், ஆனா அதுல இப்படி எக்ஸைட் ஆகிற அளவுக்கு என்ன இருக்கு என்று வெளிநாட்டு வீரர்கள் கேவலமாக தான் பேசினார்கள். ஆனால் இந்த போட்டியில் இன்னும் கண்டறிய முடியாத ஆச்சரியங்கள் இருந்தது. குறிப்பாக ஆபத்தான வளைவுகளில் எல்லாம் சரியாக திரும்புவது எப்படி என்ற டெக்னிக் தெரிந்திருக்க வேண்டும். இது அந்த வண்டியை ஓட்டும் ஓட்டுநரின் வேகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சோதனையாக இருக்கும். ஆதம் யார்? இங்கிருக்கும் மற்ற அனைத்து ரேசர்களை விட தலை சிறந்தவன். அவனது திறமை குறித்து இங்கு பேச வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இருக்கும்போது அவனை விட இங்கிருக்கும் யாராலும் வேகமாக செல்ல முடியாது. ஆனால் இவ்வளவு இகழ்ச்சியாக பேசினாலும் இந்த சூர்யா செல்லும் வேகம் அவர்களையும் மிரள செய்தது உண்மை. அவர்களை மட்டுமல்ல, அவர்கள் மாஸ்டர் ஆதம் போட்டியின் இடையில் இருந்தவனுக்கு கூட சூர்யா செல்லும் வேகம் கண்டு அதிர்ச்சியாகவே இருந்தது. அவன் மனதிற்குள்ளேயே இந்த ராஸ்கல் ரொம்பவே வேகமா செயல்படுறான் என்று திட்டிக் கொண்டான். இந்த நொடி ஆதம் கொஞ்சம் கவலையுடன் தான் இருந்தான். அவன் பற்களை கடித்தபடி தன் காலை ஆக்சலரேட்டரில் வைத்து வேகம் கொடுக்க ஆரம்பித்தான். ஆனால் ஏற்கனவே சூர்யா அவனை விட சில மீட்டர்கள் தொலைவில் சென்றிருந்தான். தி பாஸ் அத்தியாயம் 360. சூர்யா செல்லும் வேகம் கண்டு ஆதம் அணியிலிருந்த எல்லோரும் அதிர்ச்சியில் இருக்க, போட்டியின் இடையில் இருந்த ஆதமிற்கு கூட சூர்யா செல்லும் வேகம் கண்டு அதிர்ச்சியாகவே இருந்தது. அவன் மனதிற்குள்ளேயே இந்த ராஸ்கல் ரொம்பவே வேகமா செயல்படுறான் என்று திட்டிக் கொண்டான். இந்த நொடி ஆதம் கொஞ்சம் கவலையுடன் தான் இருந்தான். அவன் பற்களை கடித்தபடி தன் காலை ஆக்சலரேட்டரில் வைத்து வேகம் கொடுக்க ஆரம்பித்தான். ஆனால் ஏற்கனவே சூர்யா அவனை விட சில மீட்டர்கள் தொலைவில் சென்றிருந்தான். இந்த மாதிரியான போட்டிகளில் வெற்றி வாய்ப்பு சில நொடிகளில் நிகழக்கூடியது. எனவே நொடி நேர தாமதம் கூட வெற்றி வாய்ப்பை இழக்க செய்துவிடும். முன்னாடி போறோன்னு ரொம்ப ஓவராடாத, வளைவுலதான் என்னோட பலம் என்னன்னு தெரியும் என்று சொல்லிக் கொண்டான் ஆதம். இவ்வளவு வேகமாக செல்லும் காரணத்தினால் கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டில் இருக்காது. எனவே ஆதம் இங்கு அவனை துரத்தி செல்வதை விட்டுவிட்டு அவனை கடந்து செல்ல வளைவை பயன்படுத்திக் கொள்ள எண்ணினான். இன்னும் சற்று நேரத்தில் ஒரு வளைவு வரும். ஆதம் ஏற்கனவே தான் செல்லும் வேகத்தை குறைத்திருந்தான். அப்போதுதான் கார் அவனது கட்டுப்பாட்டில் இருக்கும்.
ஆனால் சூர்யா இப்போதும் கூட அவன் செல்லும் வேகத்தை குறைக்கவில்லை என்பதை அப்போதுதான் உணர்ந்தான் ஆதம். அதை கண்டவன், முட்டாள், உனக்கு வாழணும்னு ஆசையே இல்லையாடா என்று சொல்லிக் கொண்டான். ஆதம் இது போல பல போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறான். எனவே அவனுக்கு ரேசிங் குறித்து நன்றாகவே தெரியும். அவன் மட்டும் செல்லும் வேகத்தை குறைக்கவில்லை என்றால் கண்டிப்பாக டிராக் ஓரத்தில் இருக்கும் பாதுகாப்பு வளையத்தில் கார் மோதி மிகப்பெரிய விபத்து உண்டாகும். ஆதமை பொறுத்தவரை சூர்யாவுக்கு ரேசிங் குறித்த அடிப்படை அறிவு கூட இல்லை என்றே எண்ணினான். உண்மையை சொல்ல வேண்டுமெனில் ரேசிங்கில் ஈடுபடும் புதியவர்கள் அளவுக்கு கூட சூர்யாவை ஒப்பிட்டு சொல்ல முடியாது என்று நினைத்தான். எனவே சூர்யாவின் நிலை அவ்வளவுதான் என அவன் யோசித்து முடிக்கும் முன்பாகவே சூர்யாவின் காருக்கும் அவனது காருக்கும் இடையே இருந்த தூரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி இருந்தது. அந்த வளைவை நெருங்கி இருந்த சூர்யா சட்டென பிரேக்கை அழுத்தினான். இந்த திடீர் நிகழ்வால் வேகமாக சென்று கொண்டிருந்த கார் வீல்கள் தரையில் உரசும் சத்தம் எல்லோரின் செவியையும் கிழித்தது. அடுத்த நொடி அழகாக சூர்யா அந்த வளைவில் திரும்பியவன் ஆதமின் கண் பார்வையிலிருந்து மறைந்தே போயிருந்தான். என்ன நடக்குதுங்க? இது எப்படி சாத்தியம் என்று சூர்யா இவ்வளவு வேகமாக அந்த வளைவில் திரும்பி சென்றதை கண்டு அதிர்ந்து போனான் ஆதம். அவன் இதே எண்ணத்தில் காரை ஓட்டிக் கொண்டிருக்க சாலையில் அவனது கவனம் இல்லை. ஒரே ஒரு நொடி அவன் தாமதித்திருந்தாலும் அவனது கார் சென்று சாலை ஓரமாக இருந்த பாதுகாப்பு வளையத்தில் மோதியிருக்கும். ஆதம் சட்டென சுதாரித்தவன் வேகமாக ஸ்டீரிங் வீலை திருப்பினான். ஒரு வழியாக வளைவில் திரும்பி வெளியே வந்தவன் தன் காரின் வேகத்தை அதிகப்படுத்தியிருந்தான். ஆனால் சற்று நேரத்திற்கு முன்பு எவ்வளவு பெரிய விபத்து உண்டாகி இருக்கும் என்று எண்ணும் போதே அவன் உடம்பெல்லாம் வியர்த்து போனது. ஆனால் இந்த சில நொடி தாமதம் அவனுக்கும் சூர்யாவுக்கும் இடையேயான தூரத்தை 100 மீட்டருக்கும் மேல் அதிகமாக்கியிருந்தது. ஆரம்பத்தில் 5-10 என அதிகமாகிக் கொண்டிருந்த இடைவெளி இப்போது 110 மீட்டராக மாறியிருந்தது. ஓகே ஃபைன், நான் உன்னை குறைச்சி மதிப்பிட்டுட்டேன். அது ஏன் தப்புதான். ஆனா அடுத்து வரப்போற யூ வளைவு, எஸ் வளைவை எல்லாம் நீ எப்படி தாண்ட போறன்னு பாக்குறண்டா என்று அலை பாய்ந்த தன் மனதை அமைதிப்படுத்த முயன்றான் ஆதம். ஆனால் இவ்வளவு நடந்தும் ஆதம் முகத்தில் பயத்தை காண்பிக்கவில்லை. என்னதான் சூர்யா முதல் வளைவை எளிதாக கடந்திருந்தாலும் அதுதான் இந்த டிராக்கில் இருக்கும் எளிதான வளைவு. அடுத்த வரப்போகும் வளைவுகள் எல்லாமே மிக கடினமானவை. அங்கே அவன் இவ்வளவு எளிதாக கடந்து செல்ல முடியாது என்று உறுதியாக நம்பினான் ஆதம். டிராக்கில் நடக்கும் அனைத்தும் தெளிவாக ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்த கேமராக்களில் ரெக்கார்ட் ஆகி எல்லா திரையிலும் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. 2ஆம் தளத்தில் இருந்த திரையில் சூர்யா முதல் வளைவை வெற்றிகரமாக கடந்து சென்றதை அங்கிருந்த அனைவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த காட்சி அங்கிருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அங்கிருந்த யாருக்கும் எதுவும் பேச நேரமில்லை. எந்த ஒரு காட்சியையும் தவறவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் திரையை வெறித்து பார்த்தபடி இருந்தார்கள். முதல் வளைவில் சூர்யா அழகாக திரும்பி சென்றிருக்க மலேசியாவை சேர்ந்த கார் ரேஸ் கிங் என சொல்லப்படும் ஆதம் ஒரு நொடி செய்த தவறால் இந்நேரம் அவன் கார் பெரிய விபத்துக்குள்ளாகி இருக்கும். அதே நேரம் ஒளிபெருக்கியிலிருந்து வாவ், சூர்யா சூப்பரா அந்த மென்ல திரும்பி இருந்தான். நிஜமாவே இந்த சூர்யா ரேசர் தானான்னு இப்ப இருக்கிற சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது சூர்யா ரொம்ப அழகா ஆதம பின்னாடி தள்ளி முன்னேறிக்கிட்டு இருக்காரு என்று கமெண்ட் சொல்லி அது குறித்து விவாதம் செய்தார்கள். அங்கிருந்த பார்வையாளர்களும் கூட யாரும் தலையை எந்த பக்கமும் திருப்பாமல் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். அதே சமயம் இந்த போட்டி குறித்து விமர்சிக்க வந்தவர்கள் எல்லோரும் தங்கள் வேலையை சமூக வலைதளங்களில் அழகாக பதிவு செய்ய ஆரம்பித்தனர். அங்கிருந்த எல்லோரும் சூர்யாவினால் கண்டிப்பாக இந்த போட்டியில் வெல்ல முடியாது என்று எண்ணியிருந்தனர். எனவே முதலில் பெரிதாக இந்த ஃபைனல்ஸ் குறித்து அவர்கள் தங்களது சமூக வலைதள பக்கங்களில் விவாதத்தை ஆரம்பிக்கலாம் என்று இருந்தனர். ஆனால் கார் ரேஸ் கிங்கை பின்னுக்கு தள்ளி சூர்யா போட்டி ஆரம்பித்த சில நொடிகளிலேயே மொத்தமாக அவனை பங்கப்படுத்தி இருந்தான். சூர்யாவோட ரேசிங் ஸ்பீட பார்க்கும்போது கண்டிப்பா அவர் ஒரு ரேசரா தான் இருக்கணும். எனக்கும் அப்படிதான் தோணுது. அவர் இப்போ ட்ரிஃப்ட் பண்ணின விதம் ரொம்பவே அருமையா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த முறை அவர் இந்த போட்டியில ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். இந்த நொடி அசோக் தன் மனதின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் கை முஷ்டியை இறுக்கி பிடித்திருந்தான். உணர்ச்சி கொந்தளிப்பில் அவனது உடல் லேசாக உதறியது. இவ்வளவு நேரம் அவன் மனது நம்பிக்கைக்கும் அவநம்பிக்கைக்கும் இடையே போராடி கொண்டிருந்தது. இப்போது அந்த உணர்வை அவன் வெளிக்காட்ட வேண்டும் என்றால் சத்தமாக கர்ஜிக்க வேண்டும். எனவே இப்போது தன் எண்ணத்தை அடக்கிக் கொண்ட அசோக் கை முஷ்டியை இறுக்கி தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தினான். சூர்யா இந்த போட்டியில் கலந்து கொள்ள போகிறேன் என்று சொன்னதும் அசோக் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் அவன் சொல்லும் அனைத்தையும் கேட்டுக்கொண்டான். அவன் சூர்யாவின் மேலிருந்த நம்பிக்கை மற்றும் மரியாதை காரணமாகவே அவன் சொல்லும் அனைத்தையும் மறுபேச்சு பேசாமல் கேட்டுக்கொள்ள காரணம். ஆனால் சூர்யா வார்த்தையில் எதையும் செய்யாமல் செயலில் அனைவருக்கும் அவனது திறமை என்ன என்பதை காண்பிப்பான் என்று அவன் ஒருபோதும் எண்ணியதில்லை. இப்போது அவன் அந்த வளைவில் திரும்பிய ஒரே ஒரு செயலிலேயே அவனது திறமை என்ன என்பது எல்லோருக்கும் தெளிவாக புரிந்திருக்கும். சூர்யா செய்த அந்த டெக்னிக் கண்டிப்பாக அவனது மாஸ்டர் கிரணுக்கு சற்றும் குறைந்தது இல்லை.
அசோக் தன் முகத்தில் எந்தவித உணர்வையும் வெளிப்படுத்தாமல் ஏதோ யோசனையுடன் அந்த திரையை வெறித்து பார்த்தபடி இருந்தான். அவர்களுடன் ஒப்பிடும்போது மலேசியா அணியினர் மிகவும் அமைதியாக இருந்தனர். சூர்யா இந்த அளவுக்கு திறமையானவனாக இருப்பான் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போதும் கூட அவர்களால் தங்கள் கண்கள் கண்டதை நம்ப முடியவில்லை. அவர்களது மாஸ்டர் எந்த ஒரு போட்டியில் கலந்து கொண்டாலும் அவருக்கு பின்னால் தான் மற்ற போட்டியாளர்கள் இருப்பார்கள். ஆனால் சூர்யா ஆரம்பத்திலிருந்தே ஆதமிற்கு முன்பாக தான் சென்று கொண்டிருந்தான். இந்த சூர்யா இவ்ளோ திறமையான ஆளா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்ல. ஆரம்பத்திலிருந்தே மாஸ்டருக்கு ரொம்ப டஃப் கொடுக்கறான். மாஸ்டர் இப்ப என்ன நிலைமையில இருப்பார்னு தெரியல என்று அவர்கள் அணியில் இருந்த ஒருவன் சொல்ல, ஸ்டீபன் தன் முன்பாக தெரிந்த அந்த திரையை விரித்து பார்த்தபடி, கவலைப்படாத, இந்த வளைவெல்லாம் ஒண்ணுமே இல்ல. மாஸ்டர் அவ்வளவு சீக்கிரமா மனசு தளர்விட மாட்டாரு. அவர் சீக்கிரமே இவனை பின்னாடி தள்ளி முன்னாடி போயிடுவாரு. அந்த சூர்யா ரொம்ப நேரம் முன்னிலையில இருக்க முடியாது என்று சொன்னான். நீ சொல்றது சரிதான் ஸ்டீபன். அடுத்த வரப்போறது யூ வளைவு. அங்க கண்டிப்பா சூர்யாவை பின்னாடி தள்ளி மாஸ்டர் முன்னாடி போக ஆரம்பிச்சிருவாரு என்று தங்கள் அணியினரை தாங்களே பேசி சமாதானம் செய்து கொண்டனர். அவர்கள் பேசி முடித்த அடுத்த நொடி திரையில் மீண்டும் கருப்பு நிற புகாட்டி கார் தோன்றியது. அது சூர்யா சென்று கொண்டிருந்த கார் அடுத்த வளைவான யூ வளைவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. சூர்யா இப்போது தன் வேகத்தை குறித்து ட்ரிப்ட் அடித்து அதன் பின்னர் வேகமாக செல்ல போகிறான் என்று எல்லோரும் யோசித்தபடி பார்த்து கொண்டிருக்க, அவர்கள் யோசனைக்கெல்லாம் தன் செயல்கள் அருகே நெருங்கவே முடியாது என்றபடி என்ன நடந்தது என்று யாரும் யோசிக்கும் முன்பாகவே சூர்யாவின் கார் மின்னல் வேகத்தில் அந்த வளைவை கடந்து சென்றிருந்தது. என்ன நடக்குதுங்க? அவனால எப்படி இதை செய்ய முடிஞ்சது என்று மலேசியன் ரைடர்ஸ் அனைவரும், ஸ்டீபன் உட்பட அனைவரும் அதிர்ந்து போனார்கள். யாராலும் எதுவும் பேச முடியவில்லை. சூர்யாவின் பெர்ஃபார்மன்ஸ் நொடிக்கு நொடி அவர்கள் நரம்புகளை புடைக்க செய்தது. யாரும் எதுவும் பேசாமல் தங்கள் எதிரே தெரிந்த சூர்யா செல்லும் அந்த கார் தூரமாக செல்வதையே திரையில் பார்த்து கொண்டிருந்தனர். அந்த கார் திரையிலிருந்து மறைந்ததும் கூட்டத்திலிருந்து கைத்தட்டல் சத்தம் மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கியது. வாவ், ஆசம், கண்டிப்பா சூர்யாவுக்கு தான் வெற்றி என்று சொல்லி அசோக்கின் அணியில் இருந்த எல்லோரும் குதிக்க ஆரம்பித்தனர். அவர்களின் சந்தோஷத்தை அதற்கு மேல் அவர்களால் மறைத்து வைக்க முடியவில்லை. சற்று நேரம் முன்பாக சூர்யா அவ்வளவு உறுதியாக, அதே சமயம் அவ்வளவு அமைதியாக இருந்தான். அதே நேரம் அந்த யூட்டர்ன் செய்த இடத்திலும் கூட அவனது முகம் அதே அமைதியுடன் தான் இருந்தது. இதுதான் அவர்களை இந்த அளவுக்கு உற்சாகம் கொள்ள செய்த விஷயம். இந்த காட்சி அங்கிருந்த அனைவருக்கும் பழக்கமானதாக வேறு இருந்தது. சென்ற போட்டியில் அசோக் பங்கெடுத்த போது ஸ்டீபன் அணியில் இருந்த போட்டியாளர்கள் எல்லோரும் எவ்வளவு இகழ்ச்சியாக தங்களை பார்த்தார்கள், எவ்வளவு கேலியாக பேசினார்கள் என்பதை அவர்களால் மறக்கவே முடியாது. அடுத்த நொடி திரையில் ஆதமின் வெள்ளை நிற புகாட்டி கார் பார்வைக்கு வந்தது. அவன் மிக லாபகமாக அந்த யூ வளைவில் திரும்பி தன் காரின் வேகத்தை அதிகப்படுத்தி இருந்தான். அசோக் தன் அணியினர் முன்பாக கையை காண்பித்து இவ்வளவு ஆர்ப்பரிப்பு செய்ய வேண்டாம் என்று அவர்களை கட்டுப்படுத்தினான். இன்னும் கஷ்டமான இடங்கள் எல்லாம் இருக்கிறது. எனவே இதற்குள் வெற்றி வாய்ப்பை முடிவு செய்வது என்பது இயலாத காரியம். அசோக்கின் சைகையை புரிந்து கொண்ட அவனது அணியினரும் தங்கள் மகிழ்ச்சியை அடக்கிக் கொண்டு திரையில் வரும் காட்சியை பார்க்க ஆரம்பித்தனர். ஆதம் மீண்டும் தன் இயல்பு நிலைக்கு திரும்பியிருந்தவன் தனது வழக்கமான திறமையுடன் வாகனத்தை செலுத்த ஆரம்பித்திருந்தான். ஆனால் சூர்யாவின் டிரைவிங் திறமை அங்கிருந்த அனைவரின் கற்பனைக்கும் அப்பாற்பட்டதாக இருந்தது. சூர்யா ரேசிங் குறித்து எந்த அளவுக்கு அனுபவசாலி என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவனை குறித்த எதுவுமே அங்கிருந்த யாருக்கும் தெரியாது. எனவே சூர்யா அவர்களுக்குள் ஒரு இனம் புரியாத உணர்வை தான் கொடுத்திருந்தான். மறுபுறம் மலேசியா ரேசர்களிடம் முன்பிருந்த அந்த அலட்சியமான முகபாவனையும் திமிரான பேச்சும் இப்போது சுத்தமாக இல்லை. அவர்கள் இப்போது அடுத்து என்ன நடக்கிறது என்பதை மட்டுமே கவனமாக பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தார்கள். சில நொடிகளில் அடுத்த காட்சி திரையில் விரிந்தது. சூர்யா தன் காரை எஸ் பெண்டை நோக்கி வேகமாக ஓட்டி சென்று கொண்டிருந்தான். எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே சூர்யா 2 முறை காரை வளைத்து திருப்ப அந்த வளைவையும் அவன் கடந்து சென்றிருந்தான். ஓ மை காட், இந்த சூர்யா கொஞ்சம் கூட வேகத்தை குறைக்கவே இல்லையே. என்ன இது இப்படி ட்ரிஃப்ட் அடிக்கிறான்? அவர் 3வது வளைவையே கடந்து போயிட்டாரே, செம்ம பெர்ஃபார்மன்ஸ் என்று கமெண்டர்ஸ் கருத்து சொன்னார்கள். அவர் இதுவரை இதுபோல பல போட்டிகளை தொகுத்து வழங்கி இருக்கிறார். எனவே கிரண் மிகவும் திறமையான ரேசர் என்றாலும் கூட அவனால் கூட சூர்யாவை போல ட்ரிஃப்ட் செய்ய முடியாது என்று அவருக்கு புரிந்தது. அதே போல அவருடன் இருந்த இன்னமும் சில கமெண்டர்ஸ், 2 ட்ரிஃப்ட் ஒரே டைம்ல, இப்படி ஒரு விஷயத்த நான் இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். உண்மைதான், நான் இந்த போட்டிக்கு வந்ததே வேஸ்ட்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் வந்தது வீணா போகல. இந்த சீன் என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது என்று அவர்கள் சொல்லி முடிக்க பார்வையாளர்கள் தரப்பிலிருந்து மிகப்பெரிய கைத்தட்டல் சத்தம் கேட்டது. கண்டிப்பாக வாகனம் ஓட்டுபவர்களுக்கு இந்த மாதிரி வளைவுகளில் செல்வது எவ்வளவு கஷ்டமான விஷயம் என்று நன்றாக தெரியும்.
அசோக்கின் அணியில் இருந்த ரேசர்ஸ், வாவ், என்ன இந்த சூர்யா இவ்ளோ சூப்பரா கார் ஓட்டுறாரு. நான் மட்டும் இந்த சீனை நேர்ல பார்க்காம இருந்திருந்தா கண்டிப்பா யாராவது சொன்னா நம்பியே இருக்க மாட்டேன். சூர்யா அவ்ளோ உறுதியா இந்த போட்டிக்கு ஏன் ஒத்துக்கிட்டாருன்னு இப்ப புரியுது எனக்கு. நம்ம மாஸ்டர் அளவுக்கு ரொம்பவே திறமையான ஆளா இருப்பார் போலவே என்று அவர்கள் சொல்ல, அவர்கள் அருகே இருந்த கிரண் இதை கேட்டு சற்றும் கோபம் கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக அவன் சிரித்தபடி, நீங்க சொல்றது தப்பு. சூர்யா ஏன் அளவுக்கு வண்டி ஓட்டல, அவரு என்னை விட பிரமாதமா வண்டி ஓட்டுறாரு. என்னாலலாம் அந்த எஸ் பென்ல ஸ்பீட குறைக்காம ட்ரிஃப்ட் அடிக்க முடியாது. அதே மாதிரி அந்த யூ டர்ன்ல கூட சூர்யா வேகத்தை குறைக்கவே இல்ல. ஆனா அந்த பக்கம் பார்த்தா ஆதம் வண்டிய ஸ்லோ பண்ணி தான் அந்த யூ டர்னை எடுத்தான். இதுலயே சூர்யாவோட டிரைவிங் திறமை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு என்று விளக்கமாக கூறினான் கிரண். கிரண் சொல்லி முடித்ததும் எல்லோரும் அவன் சொல்வதை அமோதிப்பது போல வேகமாக தலையை அசைத்து கிரண் சொன்னது குறித்து யோசிக்க ஆரம்பித்தனர். அந்த நேரம் திரையில் இன்னொரு காட்சி விரிந்தது. ஆதம் தன்னுடைய வெள்ளை நிற புகாட்டி காரில் அந்த எஸ் பெண்ட் அருகே வந்து சேர்ந்தவன் அருகே வரும்போதே முற்றிலுமாக காரின் வேகத்தை குறைத்திருந்தான். அங்க பாருங்க, ஆதம் கார் ஸ்பீட குறைச்சிட்டான். சூர்யா தவிர வேற யாராலையும் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி வேகமா திரும்ப முடியாது போல. அப்படி பார்த்தா சூர்யா தான் பிளாக் கார் ரேஸ் வேர்ல்ட் ரேங்கிங் லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்க வேண்டிய ஆளு என்று ஒரு பெருமூச்சுடன் சொன்னான் கிரண். கிரண் சொல்வதின் அர்த்தம் என்ன என்பதை அவனது அணியினரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இவர் சொல்ல வருவதன் அர்த்தம், சூர்யா மட்டும் சரி என்றால் பிளாக் கார் ரேங்கிங்கின் உலகத்தர வரிசை பட்டியலில் முதலிடத்தில் தங்கள் நாட்டிற்கு இடம் கிடைக்குமா? அந்த மலேசியாக்காரங்க அங்கதான் இருக்காங்க. ஆனா என்ன, இப்ப சத்தத்தையே காணோம். ஒருவேளை கண்ணு தெரியாம போயிடுச்சோ என்று இவ்வளவு நேரம் தன்னை கட்டுப்படுத்தி வைத்திருந்த அசோக் அவர்களை பார்த்து முதன்முறையாக வாயை திறந்தான். இவ்வளவு நேரம் உணர்வுகளை அடக்கி வைத்திருந்த அவனுக்கு நடுக்கத்தை உண்டாக்கி இருந்தது. அதே சமயம் அவன் மிகவும் புத்துணர்ச்சியாகவும் இருந்தான். இவன் பேச ஆரம்பித்ததும் எதிரிலிருந்த எல்லோரின் முகமும் வெளுத்து போனது. இந்த மாதிரி 1000 பார்வையாளர்களுக்கு முன்பாக இல்லை, உலக அளவில் எல்லா பக்கத்திலிருந்தும் பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் முன்னிலையில் அவர்களுக்கு கோபம் வந்தாலும் அதை வெளிப்படுத்த முடியாத நிலையில் இருந்தார்கள் அவர்கள். என்ன பேசுவது என்று அவர்களுக்கு புரியவே இல்லை. அசோக்கும் அவனது அணியினரும் சற்று நேரம் முன்பாக எப்படி உணர்ந்திருப்பார்கள் என்று இப்போது அவர்களுக்கு புரிந்தது.